Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We greet in the name of Lord Jesus Christ and let Lord bless you all. இந்த மாதத்தின் முதல் நாளை காண செய்த ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து இந்த மாதத்தின் கடைசி நாள் மாலை வேளையிலும் அவருடைய சமூகத்திலே நாம் வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். The God protected us and led us the whole of this month. The one who helped us to see the first day of this month and has helped us to see the last evening of this month. இந்த நாளுக்காக நாம் கர்த்தரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். Let us praise God for this day. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினார். He wonderfully led us and he protected us and fed us. அவர் நம்மை போஷித்தார். And he fed us the whole of this month. நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் அவர் செய்தார். He gave us all the goodness whatever we needed. இன்னும் அவர் நமக்கு நன்மையானவைகளை அவர் செய்வார். He is always good to do good things for us. நாளை தினம் காலை புதிய நாளில் நாம் கடந்து செல்கிறோம். And tomorrow morning we are going to start the new month. கடந்த புதிய நாளுக்காக நாளை காலை சரியாக 6 மணியிலிருந்து நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை அதிலேயும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். And tomorrow morning at 6 o'clock we will be having the promise giving service and we want you all to participate in that. புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தத்துக்காக ஜெபத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். So be in prayer and participate in prayer. Join us in prayer for the new month promise. Mighty Jesus TV, Grace TV, ரேக்மா இந்த டிவிகளில் ஒளிபரப்பாகும். And it is going to be telecast on Mighty TV and Grace TV and Rekma TV. எல்லாவற்றிலையும் பாருங்கள், ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Watch all these services and pray and God will surely bless you all. இப்போ நாம் செய்திக்கு முன்பதாக சில குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். So before we go to the message, let us pray for a few of the points. இந்த கொரோனாவுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். And we are going to pray for this COVID-19. அது நம்முடைய இந்திய தேசத்தை அல்ல உலக அளவிலேயே அது பாதித்து கொண்டிருக்கிறது. It has affected the whole of the universe, not only our India. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் அதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். So every day many people are affected and they are suffering. சீக்கிரமா இந்த கொரோனா வைரசுடைய தாக்கம் குறைய நாம் ஜெபிக்க வேண்டும். The effect of this coronavirus has to come down and has to decline as early as possible. பொதுவாக தமிழ்நாட்டிலே இதுவரையிலும் 2,45,000க்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். Around 2,45,000 people are affected in Tamil Nadu itself. நாம் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். And we are responsible to pray for them. இதுவரையிலும் தமிழ்நாட்டில் 3,935 பேர் இறந்திருக்கிறாங்க. Around 3,900 people have already died because of this coronavirus. இன்றைக்கு மாத்திரம் தமிழ்நாட்டிலே 97 பேர் இறந்திருக்கிறாங்க. Today, only today, 97 people died in Tamil Nadu because of this virus. கடந்த நாளிலெல்லாம் 88, 87 என்ற எண்ணிக்கை இன்றைக்கு கூடிக்கொண்டிருக்கிறது. So it was only around 80 in the previous days, but today it has gone up to 90. இன்றைக்கு புதிதாக இந்த கொரோனா வைரஸ் தாக்கப்பட்டவர்கள் 5,881 பேர். Around 5,800 people are affected by this coronavirus today only. அது ஒவ்வொரு நாளும் தாக்கம் அதிகரித்து கொண்டே வருகிறது. Every day it is decreasing day by day. ராணிப்பேட்டையில் மாத்திரம் 359 பேர் பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறாங்க. Only in Ranipeta 315 and people are affected by this virus. இன்று முழுவதும் ஏதேசம் 5,700 பேருக்கு மேல் இந்த வைரஸினாலே குணமாகி வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். But at the same time around 5,700 people they have been healed and they have returned home. உலகம் முழுவதும் 1,75,00,000க்கு மேல் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. Around 1 crore and 70 lakhs of people affected by this virus all over the world. இந்த எண்ணிக்கை கடந்த நாட்களை விட இன்றைக்கு அதிகம். And this count is today it is more than what was previously. ஒவ்வொரு நாளும் அதற்கு ஒவ்வொரு தேசத்தில் உள்ள ராஜ்யத்தில் உள்ள அதிபதிகளும் அதை கட்டுப்படுத்த முயற்சி எடுக்கிறார்கள். The leaders of all the countries they are trying to control this virus. ஆனால் அது கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை. But it is not coming under control. நம்முடைய தமிழ்நாட்டில் மாத்திரம் இந்த கொரோனா வைரஸை கண்டுபிடிக்கிற மையங்கள் 140 இருக்கிறது. Even only in Tamil Nadu around 144 centers are there to treat and test the coronavirus patients. இந்த 140 மையத்திலும்
நூற்றுக்கணக்கான மக்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். Every day to these centers, people are going to get themselves tested for this. இந்த கொரோனா வைரஸுக்காக மாத்திரம் சுமார் 18,000 மருத்துவர்களுக்கு மேல் இரவு பகலாக வெறும் மருத்துவர்கள் பணியாற்றுகிறார்கள். Around 18,000 doctors are working for only for this coronavirus. அதற்கு அடுத்ததாக நர்சுகள் உண்டு மற்றும் மருத்துவ அலுவலர்கள் உண்டு. இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் இதற்காக பிரயாசப்படுகிறார்கள், இரவு பகலாக போராடுகிறார்கள். Not only the doctors, nurses are there, and those who are in the medical field, many people are involved in treating this and taking care of the coronavirus patients. அது மட்டுமல்ல, காவல்துறையில் பணியாற்றுகிறவர்கள், தீயணைப்பு படையிலே பணியாற்றுகிறவர்கள் எல்லாரும் இரவு பகலாக இதற்கென்று உழைக்கிறார்கள். There are personnel in the fire service and the police personnel, and everyone is working hard day and night. அரசியல் தலைவர்களும் இதற்கென்று முயற்சி செய்து உழைக்கிறார்கள். And even the political leaders and those who are in the authority, they are also trying their level best to bring this under control. அதனால் अनेक எம்எல்ஏ, எம்பிக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் எல்லாரும் இதனாலே பாதிக்கப்படுகிறார்கள். So that is the reason why even our leaders, some of the leaders and the MLAs and MPs, they are also affected by this virus. இந்த வைரஸ்னாலே நம்முடைய குடும்பங்களும் பாதிக்கப்படுகிறது. And even our families are affected because of this coronavirus. வேலைக்கு போக முடியவில்லை. Some of them are not able to go to their job. குடும்பத்திலே வருமானங்கள் இல்லை. There is no income in the family. இப்படி எல்லா விதத்திலும் நம்முடைய குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. So in one way or the other, our families are also suffering. ஆனா கர்த்தரே நமக்கு பெரியவராயிருந்து நம்மை பாதுகாக்க உதவி செய்வார். But our God is great and He is leading us and protecting us so far. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. So the Bible says the one who believe on Him is not going to be shaken and they are not going to be forsaken. இப்பொழுது காணப்படுகிற பிரச்சனைகள் உங்களை ஒன்றும் அசைத்து விட முடியாது. So whatever the problems that we see, it's not going to shake us. காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வல்லமை பொருந்தினவர். Because the Holy Spirit who is within you is so strong. உங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு வேண்டிய பலனை அவர் கொடுக்கிறவர். So He is encouraging us and He is strengthening us. ஆகையினாலே உங்களை ஒன்றும் தாக்க முடியாது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் So believe that nothing is going to affect you. இப்பொழுது சுருக்கமாக இந்த கொரோனா வைரஸுக்காக மற்றும் அதன் எல்லா காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். So let us pray for this coronavirus as brief as possible. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். So let us pray. எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Loving God, we praise Thee, Father. எங்கள் இந்திய தேசத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we pray for our country, Lord. எங்கள் இந்திய தேசத்திலே லட்சக்கணக்கான மக்கள் இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். Lord, we know like lakhs of people are affected by this virus. எங்கள் தமிழ்நாட்டிலும் अनेक மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. Even in Tamil Nadu many people are affected, Lord. எங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் अनेक மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. Many people are affected even in our district, Ranipet. ஒவ்வொரு நாளும் மக்கள் இறந்து கொண்டே வருகிறார்கள். Many people are dying, Lord, every day because of this. அதே நேரத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் சுகம் பெற்று வீட்டுக்கும் கடந்து செல்கிறார்கள். At the same time, Lord, that we thank you, we thank Thee for curing many of the people, for healing them. இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் சீக்கிரமாய் குறைய உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். Lord, we plead you that the effect of this coronavirus has to come down as early as possible, Lord. அதற்கு சரியான மருந்து உபகரணங்களை கண்டுபிடிக்கவும், Lord, help the scientists and the doctors to discover the medicine which is required for this as early as possible. அது சரியான முறையிலே ஒவ்வொருவரையும் சென்று அடையவும், and this medicine whatever is going to be discovered, it should reach the people early, Father. உம்முடைய கிருபையினாலே எல்லாரும் பூரண சுகம் பெறவும் உதவி செய்யும். Everybody should be healed because of Thy grace, Father. இதிலே अनेक குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. Many families are affected by this, Lord. தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. Even many factories are shut down. பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது. All the schools are closed down, Lord. பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், வியாபார நிறுவனங்கள் மூடப்படுகிறது. And many big establishments, they have been closed, Father. வேலை வாய்ப்புகளை மக்கள் இழந்து கொண்டு வருகிறார்கள். People are losing their livelihood, Father. அதனாலே குடும்ப வருமானங்கள் குறைவாய் காணப்படுகிறது. So the earning in the family is coming down, Lord. ஆண்டவரே, தன்னுடைய உத்தியோகத்தை நம்பி வருமானத்தை நம்பி பல விதங்களிலே லோன்கள் எடுத்திருப்பார்கள். Many people must have borrowed on thinking of this, relying on this their income, Father. அநேகர் வீடு லோன் எடுத்திருக்கிறாங்க, வாகன லோன் எடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இதிலிருந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, give relief to the people, those who must have got this housing loan and the vehicle loan and all, Father. வேலை இழந்தவர்கள் சீக்கிரமாய் இழந்த வேலைகளை மறுபடியும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. Those who lost their job, they must get their job back, Father.
ஆண்டவரே தாவீது இழந்த எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. As it's written in the Bible that David got everything back whatever he lost. பிள்ளைகள் திரும்ப இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். Yes, the people also get back whatever they have lost, Father. ஆண்டவரே யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலும் உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன் என்று தானே வாக்கு தந்திருக்கிறீர். As it is written in the book of Job, like whatever you lost that you will be getting back. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பீராக. Yes, Lord, let us get back whatever we have lost. இழந்து போன செல்வத்தை திரும்ப கொடுப்பீராக. Yes, let us get the wealth that we have lost. இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப கொடுப்பீராக. Let us get the health back, Father. இழந்து போன வருமானத்தை திரும்ப கொடுப்பீராக. Let us get the income back, Father. எல்லாருக்கும் நன்மைகளை செய்யும் ஆண்டவரே. Lord, do good things for everybody, Father. கர்த்தாவே இந்த வைரஸிலே பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for all those who are affected by this cruel virus. இதில் அநேக மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். So many doctors they have been affected by this. அநேக காவல்துறையில் பணியாற்றுகிற உயர் அதிகாரிகள் முதல் ஆண்டவரே கீழே இருக்கிற காவல் வரையிலும் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். Many people working in the police department, those are higher authorities, and everybody, Father, they have been affected. தீயணைப்பு துறையிலே பணியாற்றுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். People working in the fire service, they have been affected, Lord. மற்றும் ஒவ்வொரு அலுவலகத்திலும் ஆண்டவரே பணியாற்றுவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். And people those who are being affected by those who are working in many departments, Father. அந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் அலுவலகத்தில் பணியாற்றல் பாதிக்கப்படுகிறார்கள். Even people are working in the collectorate, they are affected, Father. ஆளுநர் அலுவலகத்திலே பணியாற்றல் பாதிக்கப்படுகிறார்கள். Those who are working in the governor palace, they are affected, Father. அதுபோல முதலமைச்சர் அலுவலகத்திலே பணியாற்றல் பாதிக்கப்படுகிறார்கள். Those who are working in the chief minister's office, they are affected, Father. அநேக காவலர்கள் அலுவலகங்கள் இன்றைக்கு மரத்தடியிலே வைத்து நடத்துகிறார்கள். In many police stations they have been conducted, they are operating under the trees, Father. ஆண்டவரே எங்கே திரும்பி பார்த்தாலும் இந்த வைரஸுடைய பிரச்சனை அதிகமாய் போய் கொண்டிருக்கிறது. Lord, wherever we see the problems of this virus is seen everywhere. இதிலே இடைப்பட்டு கொண்டிருக்கிற வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி தைரியப்படுத்துவீராக. Lord, strengthen and help those people are involved in helping the people affected by this disease. கடநாளிலே ஒரு ஆண்டவரே மருத்துவ துறையில் பணியாற்றுகிற ஒரு பெண் டாக்டர் கொடுத்த அந்த சாட்சி ஆனது எங்களை வேதனைக்குள்படுத்துகிறது. Lord, it is disheartening us about the lady who gave the witness about this disease, Father. சுமார் 38 நாட்கள் நான் வீட்டுக்கு போகவில்லை, மருத்துவமனையிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். She said that it should not, that a lady doctor who could not go home for 38 days. என் பிள்ளைகளை நான் பார்க்க முடியாமல் போய்விட்டது என்று சொன்னார்கள். And her statement was that she could not see her children. இப்படி இரவு பகலாய் உழைக்கிற இந்த மருத்துவ அதிகாரிகளுக்கு நல்ல ஒரு பலன் கொடுத்து காத்துக்கொள்வீராக. Strengthen all those people working in the medical field, Father. அநேக ஊழியங்கள் இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. And the God servants, many God servants are affected by this. சபை கூடுதல் இல்லாததினாலே அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அந்த எழுப்புதலை, அந்த ஆவிக்குரிய வாஞ்சை இழந்து கொண்டு வருகிறார்கள். Since there is no worship in the churches, people are losing their spiritual life, Father. அநேக ஊழியர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பொருளாதார நிலையிலே ஆண்டவரே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம். And even come to know that many servants of God, they are without any income and they are also suffering, Father, economically. இப்படி ஒவ்வொரு சபைகளும் பாதிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. Many churches are affected by this. ஆகையால் சீக்கிரமா இந்த நிலை மாறி எங்கள் ஆலயங்கள் திறக்கப்பட உதவி செய்வீராக. Lord, help us that we ought to restore everything back, Father, as early as possible. எல்லா தொழிற்சாலைகளும் திறக்கப்பட உதவி செய்வீராக. Lord, help that all the factories should be opened at the earliest. எல்லா அரசு அலுவலகங்களும் திறந்து முன்போல செயல்பட உதவி செய்வீராக. And Lord, bring back all the things like regarding like the previous one. ஆண்டவரே போக்குவரத்து தடைகள் எல்லாம் மாறுவதாக. All the transportation problems should be changed. சீக்கிரமா இந்த ஊரடங்கு சட்டம் மாறி முன்போல இந்த தேசம் ஒரு நிலைக்கு வரும்படி உதவி செய்யும். Lord, all this lockdown should be lifted and that we should normally function, everything should function normally, Father. கார்கள், பஸ்கள், ட்ரெயின்கள், ஃளைட் எல்லாம் ஓடட்டும். All the transport should be operate as previously, Father. ஆண்டவர் அநேகர் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வர முடியாதபடி இருக்கிறார்கள், அவர்களை நீர் ஏற்றவழியிலே கொண்டு வாரும். Many people are there held up in the foreign countries, they are not able to come back to their country.
Help them, Lord, that they should come back to India. எங்கள் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிலே மேல் படிப்புக்கான போன பிள்ளைகள் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவர்களையும் பாதுகாத்து கொண்டு வா. Lord, many students, they went there to the other countries to study, and they are also held up there, Lord. ஆண்டவரே, பிள்ளைகளை வெளிநாட்டிலே வைத்துக் கொண்டு இங்கே கதறிக் கொண்டிருக்கிற பெற்றோருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். So the parents, they are anguishing because of the children, those who are held up there in the other countries. அநேக இடங்களிலே பிள்ளைகளை பெற்றோர்கள் பார்க்க முடியாதபடி இருக்கிறது. In many places the parents are not able to see their children. பிள்ளைகளும் பெற்றோரை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. The children are not able to see their parents. வெளி மாநிலங்களிலே வேலை செய்கிறவர்கள் இங்கே வர முடியாத நிலை இருக்கிறது. Even those who are working in the other states, they are not able to come back to their place. கர்த்தர் ஏற்றவளை எல்லாவற்றையும் கைக்கூடி வர பண்ணுவீராக. Lord, change the whole scenario, Lord, as early as possible. இந்த வைரஸினால் அநேக குடும்பங்கள் பல விதத்திலும் பாதிக்கப்படுகிறார்கள். Many families are affected in many ways, Father. ஆண்டவரே, திருமணங்கள் நடத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது. And we are not able to hold the marriages. மற்றும் குடும்பத்திலே நடக்கிற எந்த ஒரு காரியத்திலும் கலந்து கொள்ள கூட முடியாத ஒரு நிலை இருக்கிறது. All the good events are not taking place in the families, Father. சீக்கிரமா இந்த நிலைகள் எல்லாம் மாறி போகட்டும். Restore back all the things, Father. எல்லா நிலைகளையும் நீர் மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we pray that the whole thing should be changed at the earliest. நாங்கள் எஸ்தரின் புத்தகம் 9:2 நாங்கள் வாசிக்கும்போது, as we read in Esther book 9:2, ஆண்டவரே, எஸ்தர் உபவாசித்து ஜெபித்த நிமித்தமாய் காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. as it is written, the Esther prayed and fasted and prayed, and the whole thing changed. எல்லாவற்றையும் சீக்கிரமா ஒரு முடிவை தருவீராக. Likewise, everything should be changed, Father, because our prayers இந்த பிரச்சனைகள் முடிந்து சபைகுடி ஆராய்க்கும் போது இதுவரையில் இந்த உலகத்தில் காணாத ஒரு பெரிய எழுப்புதல் எங்கள் இந்திய தேசத்திலே உண்டாக உதவி செய்வீராக. Lord, all these struggles and the tribulations and everything should be changed. There should be revival in the country, Father. ஒவ்வொரு சபையிலும் அந்த எழுப்புதல் உண்டாக உதவி செய்வீராக. There should be revolution in the churches, Father. ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த எழுப்புதல் உண்டாக உதவி செய்வீராக. There should be revival in the families, Father. ஆண்டவரே, இந்த நிலையிலே அநேக பிள்ளைகள் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. And even in this situation, many are conceived, Father. சிறு குழந்தைகளே அந்த வைரஸ் அநேக குழந்தைகளை தாக்குறதாக நாங்கள் அறிகிறோம். Even in the virus affects many toddlers also. அந்த கர்ப்பிணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for all those pregnant women. அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலையை எந்த பிரச்சனை இல்லாதபடி நீர் கொடுக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். Lord, we pray that they get relief, Father. அநேக முதியவர்கள் பாதிக்கப்படுகிறாங்க, அவர்களுக்கு ஒரு விடுதலை தருவீராக. Lord, give relief to the people like elderly people, Father. இன்னும் ஆண்டவர் எந்தெந்த நிலையில் யார் இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டாலும் ஒரு நல்ல பாதுகாப்பை அனைவருக்கும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். All those who are affected by this, Lord, affected by this coronavirus, Lord, help them to come get back the relief. எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலையை சீக்கிரமாக உருவாக்கி தருவீராக. Lord, bring us the situation that we all should come to the church and worship. ஆண்டவரே, ஆராதனை இல்லாமல் இருந்தால் ஜனங்கள் ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை இழந்து விடுவார்கள். Lord, if there is no services, there is no worship, and the people will lose their spiritual life. கர்த்தருடைய வசனம் தானே அவர்களை பலப்படுத்துகிறது. Only the words of God can strengthen them, Father. கூடி ஆராதிக்கும் போது உம்முடைய ஆவியானுடைய வல்லமை தானே அவர்களை தைரியப்படுத்துகிறது. Only your strength, your spirit can strengthen them, Father, when we gather together and pray. ஆகையினாலே நாங்கள் சீக்கிரமாய் கூடி ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. That's why, Father, let us all come back to the church and pray as early as Father. அநேக பரிசுத்தவான் தேவனுடைய ஊழியக்காரர்கள், பிரபலமான ஊழியக்காரர்கள் மரித்து போய்விட்டார்கள். Even the popular ministers and like the servants of God, they have met the death. வல்லமைய சத்தியத்தை எடுத்து உரைத்த அந்த தேவனுடைய ஊழியர்கள் மரித்து விட்டார்கள். Those who preached very strongly, even they have lost their life, Father. அவர்கள் அவருடைய சபை, அவருடைய குடும்பங்கள், அவருடைய ஊழியங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. Lord, protect all their ministry and the families, Father. அந்த குடும்பங்களிலிருந்து வல்லமையான ஊழியர்களை நீர் எழுப்பி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that there should be some good preachers coming out of those families, Father. ஆண்டவரே, வட இந்தியாவிலே பஞ்சாப் மாநிலம் என்று நினைக்கிறேன், அங்கே ஒரு ஊழியரை வெட்டி கொண்டு விட்டார்கள் கடந்த நாளிலே. Like a past, Lord, like very recently, one of the pastors he was brutally murdered in Punjab, Father. ஆண்டவரே, அவர்களுக்கு 3-4 பிள்ளைகள், ஒரு இளம் மனைவி ரொம்ப பாதிப்புக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for that family with a young wife and 5 children, Father. இப்படி ஆண்டவரே, ஒருபுறம் இந்த கொரோனா வைரஸ் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் போது,
Lord, on one side, this coronavirus is affecting the people. ஒருபுறம் இப்படி மிஷனரி ஊழியங்களை செய்கிற இந்த ஊழியக்காரர்களுக்கு அச்சுறுத்துதலும் இருக்கிறது. Other side, Lord, the ministry, like those who are in the evangelical ministry, and they are also threatened, Father. பவுல் சொல்லும்போது நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டால் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்லுகிறார். But he said, the Paul says that like in whatever the way that we have been squeezed, but that we will not lose hope. எந்த விதத்திலும் உடைய பிள்ளைகள் ஒடுங்கி போக கூடாது. Or like people should not lose their hope, Father. எந்த விதத்திலும் உடைய பிள்ளைகள் சோர்ந்து போக கூடாது. They should not be tired, and they should not be despaired. எந்த இடத்திலெல்லாம் உடைய சுவிசேஷத்துக்கு விரோதமாய் நெருக்கங்கள் ஏற்படுகிறதோ அந்த இடத்திலே நீர் உடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக. Lord, wherever there is a problem for your words, Father, and so that your mercy and your wondrous things in those places, Father. எந்த இடத்திலெல்லாம் தேவனுடைய ஊழியங்களுக்கும் ஊழியர்களுக்கும் சபைக்கும் விரோதமாய் காரியங்களை செய்கிறார்களோ அந்த இடத்திலும் உடைய வல்லமையை உடனே வெளிப்படுத்துவீராக. Wherever there is a problem for the churches and the servants of God, Lord, just to show your strength, Father. இயேசுவின் நாமத்தினாலே ஊழியங்களுக்கும் ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புற கிரியைகள் அழிக்கப்படுவதாக. Lord, in Jesus' name, like anyone is like standing against your ministry, Father, they should also be removed, Father. பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்வதில்லை என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை நீர் நிறைவேற்றுவீராக. Lord, it is said that the gates of the hell is not going to overcome the words of God. சபை உம்முடையது. Like the churches are yours, Father. சபையானது இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. And the churches were earned by your blood, Father. அந்த இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையிலே உம்முடைய ஜீவன் இருக்கிறபடியினாலே நீர் சபையை பாதுகாத்துக் கொள்வீராக. Lord, protect the churches because the churches have been bought by your blood, Father. என்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுவான் என்று சொன்னீரே. As it is said that whosoever is touching me, touching you, they are touching your eyes, Father. ஆண்டவரே நீர் மௌனமாயிராதேயும். Lord, don't be calm, Father. கேளாதவர்கள் போல் இராதேயும். Don't be like that you don't listen to anything. சும்மா இராதேயும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். The psalmist pray that, Lord, don't be idle. நீர் மௌனமாயிருந்தால் சத்துரு மேற்கொள்ளுவான். Lord, if you are keeping mum, then the Satan will overcome everything, Father. அன்றைக்கு மோசேயின் கரம் அசைந்தபோது ஆண்டவரே எதிராளிகள் மேற்கொண்டார்கள். Yes, Lord, when the Moses' hand was waving and the enemies, they were all defeated, Father. ஆனால் ஆரோனும் ஊரும் சேர்ந்து மோசேயின் கரத்தை அசையாமல் பிடித்துக் கொண்ட போதோ. But when the Aaron and the others, when they were holding the Moses' hand, Father, சத்ரு தோல்வி அடைந்தார்கள். and the enemies were defeated, Father. ஆனால் உம்முடைய பிள்ளையுடைய கரத்தை நீர் பிடித்துக் கொள்வீராக. That is why, Father, you just hold the hands of thy people. உம்முடைய பிள்ளையுடைய கரம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கட்டும். Let Lord see that the hands of the people are lifted continuously. இயேசுவின் நாமத்தினாலே. In Jesus' name, Father. இயேசுவின் நாமத்தினாலே. In Jesus' name, Father. இயேசுவின் நாமத்தினாலே. In Jesus' name, Father. ஆண்டவரே இவைகளெல்லாம் நீர் கட்டளையிட உண்டாக்கப்பட்டவைகள். Yes, Lord, everything has come because of your commandment, Father. எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினீர். Everything has come with your command, Father. எல்லாம் உம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவைகள். Everything is under thy control, Father. அன்றைக்கு காற்றை அதட்டினீர், காற்று நின்றது. Lord, you commanded the wind and the wind came under control. கடலை கொந்தளிப்பை அமர்த்தினீர், உடனே கொந்தளிப்பு நின்றது. You commanded the waves and the waves obeyed your control. குஷ்டரோகியை தொட்டீர், குஷ்டரோகி சுகமானான். Lord, you touched the leper and the leper was healed. குருடனை பார்த்து பார்வை அடைவாக என்று சொன்னீர், பார்வை அடைந்தார்கள். And you told the blind man to get the sight and he got the sight. மரித்தோரை உயிரோடு எழுப்பினீர். And you rose up the dead. அதே அற்புதம் இன்றைக்கு நடக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். And the same kind of miracles are happening even today, Lord, we thank thee. உம்முடைய வல்லமை குறைந்து போகவில்லை. And your miracles have not come down, Father. உம்முடைய வல்லமை யாரும் குறைக்கவும் முடியாது. And your miracles and the power of the miracles cannot be minimized, Father. ஆனால் நீர் ஏதோ ஒன்று மௌனமாய் இருக்கிறீர். Lord, we don't know that you are keeping mum for one or other reason. நீர் மௌனமாய் இருக்கிறதுனாலே கேளாதவராய் இருக்கிறீர் என்ற அர்த்தம் அல்ல. And if you are keeping mum, it doesn't mean that you don't listen to anything, Father. சீக்கிரமா எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு முடிவை தர போகிறீர், அதற்காக நன்றி. We know நன்றி. that there will be a relief as early as possible for everything. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி நீர் செய்வீராக. Lord, your name should be glorified, Father. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். Lord, we thank thee for listening our prayer, for hearing our prayer. எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். Lord, we pray for all those who are united with us in prayer. எங்களுடைய விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். Lord, we pray for our believers families. எங்களுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்களை நீர் காத்து ஆசீர்வதித்து வருகிறீர், உமக்கு நன்றி. Lord, protect all the family, like children, those
wherever they are, Father. ஒவ்வொரு நாளும் நல்ல செய்திகளை கேட்க உதவி செய்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். Lord, we thank thee for getting the good news from our children. இன்னும் ஒவ்வொரு நாளும் நல்ல செய்திகளை கேட்க உதவி செய்வீராக. Lord, help us get goodness from every day. அரக்கோணம் திருத்தணி 2 சபையாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். Lord, bless the people, protect the people of both the churches. அவர்கள் பொருளாதார நிலையிலேயோ மற்ற எந்த நிலையிலேயோ பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடனடியாக ஒரு விடுதலை கொடும். Lord, even if they are affected economically in any way, Lord, give them the relief. இந்த வைரஸ் ஒன்று அவர்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தரே காத்துக்கொள்ளும். Lord, see that this virus should not perish them in any way, Father. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, we surrender this ministry in thy hands, Father. ஜெபத்தாலும் சரீர உதவிகளாலும் காணிக்கை தசமங்களும் தாங்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. Lord, we pray that all those people are like helping us economically and physically, and bless them, Father. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லார் மேலும் உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. Whosoever watching, Lord, like see that thy power descends on them. எல்லாருடைய தேவைகளையும் சந்திப்பீராக. Lord, meet the needs of all the people, Father. யார் பலவீனமா இருந்தாலும் உம்முடைய பலன் அவர்களுக்குள் இறங்கட்டும். Lord, whosoever is weak, and strengthen them, Father. கலக்கத்தோடு இருக்கிற கலக்கங்கள் மாறட்டும். Lord, if they are troubled, and see that they get the relief, Father. தேவைகளோடு இருக்கிற மக்களுடைய தேவைகள் பூர்த்தியாகட்டும். Lord, if they are in great need, and meet their needs, Father. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை அவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. Bring an end to for all the problems, Father. அந்த முடிவு நன்மையா இருக்கட்டும். And that end should be a good one, Father. உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். We surrender everything in thy hands, Father. ஆண்டவரே, நாளை காலை வாக்குத்தத்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும். Lord, you take care of the tomorrow's promise meeting ஆகஸ்ட் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தாரும். Lord, give us the promise for the month of August. அது எங்கள் சபை மக்கள் மற்றும் கேட்கிற அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்வீராக. It should be a blessing for all those who listens and all the believers of the church. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நாங்கள் நினைக்கிறோம். Lord, we think of thy grace, Father. இந்த ஊழியம் முடங்காதபடி, இந்த ஊழியம் நிற்கும்படி நீர் உதவி செய்தீரே, அதற்காக நன்றி. Lord, we thank thee for helping us to continue with all these ministries. ஆண்டவரே, யூடியூப் மூலமாகவும் டிவி மூலமாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஊழியத்திலே இந்த ஆராதனையிலே பங்கு உள்ளவர்களுக்கு உதவி செய்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank thee for hundreds and thousands of people those who are watching these services, and they are blessed, Father. இந்தியாவிலிருந்து பல மாநிலங்களிலும் வெளிநாட்டிலும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank thee for people those who are watching in the other states, and even those who are in the other countries. நீர் தூரத்துக்கு சமீபத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறபடியினால் அவர்களை ஆசீர்வதி. Lord, we thank thee for you are a God of far and near. மீட்பர் இயேசு மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. In Jesus name, amen. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். Our God heard our prayer. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவரே என்ற ஒரு பெயர் உண்டு. Our God has got a good name, that he is the one who listens to our prayer. நம்முடைய ஆண்டவர் நிச்சயம் ஜெபத்தை கேட்பார். Our God will listen to our prayer certainly. நாம் மட்டுமல்ல ஜெபித்துக் கொண்டிருப்பது, It is not only that we are praying, நம்மோடு சேர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். so even millions of people are praying with us. அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். Many holy people are praying for this, அவர்களோடு சேர்ந்து நாமும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். and we are also praying with them. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நாம் கடந்த நாளிலே யோபுடைய காரியத்தை நாம் யோபு 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் தியானித்தோம். And on the last Friday we meditated on Job, book of John, chapter 6 and verse 24. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், And there he says, teach me, நான் மௌனமாயிருப்பேன், and I'll be silent. நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். Make me understand where I have gone astray. இப்படிப்பட்ட வார்த்தை யாரும் சொல்ல மாட்டார்கள். Nobody will boldly say like this. இந்த யோபுக்கு தன் தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் உள்ளவனாய் இருக்கிறான். He was very eager to correct his mistakes. ஆண்டவர் யோபை பார்த்து நீதிமான், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்பு விலகிறவன் என்றெல்லாம் சொன்னார். The Lord said about Job that he was a noble man and God-fearing man, and he was always going away from the evil. நீங்கள் இன்னும் வேதத்திலே ஒரு காரியத்தை வாசிக்கும்போது யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம்.
When we யோபு 19:4 yes, read Job 19:4. நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடேதான் இருக்கிறது. என் தப்பிதம் என்னோடேதான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். So he says, நான் தப்பி நடந்தது மெய்தான் என்றாலும் and be it indeed that I have made a mistake, அந்த தப்பிதம் என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லுகிறார். but let that mistake remain with me. அந்த வார்த்தை என்னவென்றால், நான் தப்பி நடந்தேன் சரிதான், And he says, yes, I made a mistake. அது என்னோடு தானே இருக்கு, அதனால உனக்கு என்னன்னு கேட்கறது மாதிரி சொல்றாரு. But he says, that is with me, then what's your problem? இன்னும் நீங்கள் ஒரு வார்த்தை அவர் சொல்லுவார், யோபின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் And in another place in chapter 6 he says, 7வது வசனத்தை வாசியுங்கள். when we read verse 7, உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது. உங்கள் வார்த்தைகள் என் ஆத்துமாவை தொடமாட்டேன் என்கிறது. the things that my soul refused to touch அவைகள் அரோசிகமான போஜனம் போல் இருக்கிறது. are as my sorrowful meat. உங்கள் வார்த்தைகள் என்னை தொடவே இல்லைன்னு சொல்றாரு. He says that your words have not touched me. இதிலே நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், What do we learn from this? நாம் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணும்போது, When we give any suggestions to the others, மற்றவருடைய காரியங்களை எடுத்து அவர்களுக்கு உணர்த்தும் போது, when we explain the problems of the others to them, அன்பானவர்களே, yes dear அந்த வார்த்தை beloved, அவர்களை உணர்வுக்குள்ளாக்க கொண்டு வர வேண்டும். and those things should make them realize. அதான் அவர் அது விரும்புகிறார் அவர். That is what he likes. நீங்க எனக்கு உபதேசம் பண்றீங்க, Yes, teach me. எனக்கு ஆலோசனை கொடுக்குறீங்க, You are giving me ஆனா suggestions, ஒன்னும் என் ஆத்மாவை தொடவே இல்லையே, but nothing is touching my soul. அப்படி என்று சொல்லுகிறார். That is what the Job says. எப்படியும் அவர் ஒரு மாறுதலை, அதாவது தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He wants to change his correct his mistakes. நான் கடந்த வாரத்திலே சொன்னேன், The last week I said, கணவனுடைய தவறை மனைவி உணர்த்த வேண்டும், அது கடமை. It is the responsibility of the wife to make the husband realize his mistakes. அதுபோல மனைவியின் தவறையும் கணவன் உணர்த்த வேண்டும். It is also the responsibility of the husband to make the wife realize her mistakes. நான் கடந்த வாரத்திலே சொன்னேன், மனைவி சொல்வதெல்லாம் நாம் கேட்க கூடாது. The last week I said that we should not listen to, you should not pay attention to everything the wife says. எதை கேட்க வேண்டும் அதை கேட்க வேண்டும். We will have to discriminate between good and bad. அதுபோல பிள்ளைகளின் தவறை பெற்றோர் பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும். Yes, we will have to point out the mistakes the children when they commit anything. பாஸ்டருடைய தவறை விசுவாசிகள் பாஸ்டருக்கு உணர்த்த வேண்டும். Even the believers have the responsibility to point out the mistakes of the pastors. காரணம், ஒருவருக்கொருவர் தவறை உணர்த்தி அதிலாலே அவர்கள் திருந்துவார்களானால் அதை விட மேன்மையான காரியம் ஒன்றுமே இல்லை. So if we make the others understand their mistakes, if they correct it themselves, then it is a wonderful thing. அதான் யோபு சொல்லி எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். That is what Job says, and teach me. தாவீது சொல்லும்போது, நீதிமான் என்னை குற்றுவது எனக்கு அப்படி இருக்கிறது. That is why even the David says, then it is wonderful and that the noble man strikes me. ஆமா, என்னை குற்றுவது எனக்கு தலைக்கு எண்ணெயை ஊத்தி அந்த அபிஷேகம் போல இருக்குன்னு சொல்றாரு. He says it is like an excellent oil on my head, the smite of the noble man. ஆகையினாலே நாம் இந்த தவறை உணரும்படி ஆவியானவர் நம்மோடு பேசும்போது அதை உணர வேண்டும். So whenever the Holy Spirit speaks to us about our mistakes, then we should understand, we should realize that. கடந்த நாளிலே ஆபிரகாம் சாராள் செய்த தவறை நாம் சிந்தித்தோம். And last week we were studying about the mistakes committed by Abraham and Sarah. அவர்கள் அன்றைக்கு செய்த தவறு இன்றைக்கு அதன் விளைவை நாம் அறுத்து கொண்டிருக்கிறோம். And we are harvesting the result of the mistakes committed by this couple. இன்றைக்கு நாம் ஆகாரை குறித்து நாம் சிந்திப்போம். Today we are going to study about Hagar. எத்தனையோ முறை நாம் வேதத்தை வாசித்திருக்கிறோம். Many times we must have read the Bible. நாம் படித்திருக்கிறோம். We must have studied it. ஆனாலும் நாம் அதை சிந்திப்பது நமக்கு அது ஒரு மேன்மையை கொண்டு வரும். But still, if we contemplate on this today, and we are going to get some more benefits. அவர்கள் செய்த தவறை நாம் செய்யாதபடி அது தடுத்து நிறுத்தும். And it would be like we will not commit the mistakes, whatever the mistakes were committed by this Sarah and Abraham. எடுத்தவர்கள் வாசியுங்கள், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம். So it is given in Genesis chapter 16. மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம். In verse 3. ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு
ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். And Sarai, Abraham's wife, took Hagar, her maid, the Egyptian, after Abraham had dwelt 10 years in the land of Canaan, and gave her to her husband Abraham to be his wife. ஆபிரகாமுக்கு ஆகாரை சாராள் மறுமனையாட்டியாக கொடுக்கிறாள். And Sarai gave Abraham the Hagar as a wife. ஆனால் இந்த இடத்திலே ஆகார் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த காரியத்தை மறுத்திருக்க வேண்டும். But Hagar would have refused this. அவள் வேண்டாம், இது தேவையில்லை என்று சொல்லி இருக்க வேண்டும். Hagar should have told that I don't need it, then she would have refused that. நீங்கள் எஜமாட்டிகள், எஜமான்கள், நான் ஒரு அடிமை. And she would have told that you are a mistress and you are the owner and I am only a servant. அது அதனால அவள் மறுத்திருக்கலாம். She would have refused that. ஆனால் அந்த நாட்களில் ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. But there was a custom in those days. அடிமையானவளை தன்னுடைய கணவனுக்கு கொடுத்து அதில் பிறக்கிற குழந்தையை இவர்கள் தன் குழந்தையை போல வளர்க்கிற ஒரு அனுபவம் இருந்திருக்கிறது. So there was a custom, if the mistress is not able to bear a child, then the servant can be given to her husband, and from there the generation can be built. அதனால் ஒருவேளை ஆகார் அதை மறுத்திருக்காமல் இருக்கலாம். So that is the reason why, knowing the custom, then Hagar must not have refused that. ஒருவேளை நான் என்றைக்கு எப்படி இங்கே அடிமையாக இருப்பது, நமக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்க விட்டுமே என்று கூட யோசித்திருக்கலாம். She also must have thought, okay, how long should I be a servant? Okay, let me become a mistress. ஆனால் ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறது கர்த்தர். But the God is the one who always search the hearts of the people. நீங்கள் இந்த ஆகார் அந்த ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, when we read Genesis chapter 16:4, ஆகார் கர்ப்பவதி ஆகிறாள். And then Hagar conceived, தன்னுடைய நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். Then she started despising her mistress. அது ரொம்ப ஒரு ஆகார் செய்த ஒரு பயங்கரமான தவறான காரியம். That was a great mistake committed by Hagar. அவள் சாராளுக்கு நன்றி செலுத்தி இருக்க வேண்டும். She would have been thankful to her mistress. சாராளை ரொம்ப கனம் பண்ணி இருக்க வேண்டும். She would have respected her mistake, Sarai. முன்னால விட இப்பொழுது சாராள் மீது அதிகமான அன்பு செலுத்தி இருக்க வேண்டும். She would have shown a lot of love and affection to Sarai. தன்னுடைய கணவனையே எனக்கு விட்டு கொடுத்தாளே என்று அவள் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். Because she must have thought like Sarai has given her own husband to me. கடந்த நாளிலே நான் டிவியில ஒரு சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்தேன். I was watching an event in the TV. ரெண்டு பெண்களிடையே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. There was a fight between two women. அப்பொழுது ஒரு பெண் சொல்லுகிறாள், then one woman said, அங்க காவல்துறையில் பணி எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. So the many people are like those people are working in the காவல்துறையில் உள்ள போலீஸ்காரங்க எல்லாம் வந்து நிக்கறாங்க. Even the police personnel were standing there. இவங்க சண்டை போடத்துல அந்த ஒரு பெண் சொல்லுகிறாள், when they were fighting, the lady said, வேணுமான என்னுடைய எல்லாவற்றையும் எடுத்துக்க. If you want, you can take everything from me. ஆனா என் புருஷனை மட்டும் நான் விட்டு தர முடியாது. But I am not ready to leave my husband. அது புருஷன் எனக்கு சொந்தம். Because the husband belongs to me. கடந்த நாளிலே ஒரு நடிகை மூன்றாவதாக ஒரு திருமணத்தை பண்ணிக்கொண்டாள். Because there was one actress, she married the third time. அப்போ அந்த முதல் மனைவி ஒரு பெண் சொல்லுகிறாள், and the daughter of the first wife said, வேணுமா எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டு. Like you can take everything from me. நான் என் புருஷனை விட்டு கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறாள். I cannot leave my husband. அப்போ இந்த சாராள் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறாள். So in that context, the Sarah has done a great sacrifice. இந்த சாராளுக்கு அவள் எவ்வளவு நன்றியா இருந்திருக்க வேண்டும். Then Hagar would have been so grateful to her. ஆனால் ஒரு வாழ்வு கிடைத்த உடனே அவளை அற்பமாய் எண்ணுகிறாள். But immediately after getting a good life, then she started despising her mistress. இதே தவறை தான் இன்றைக்கு நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். This is the kind of mistake that many of us are committing. நமக்கு யாராவது ஒரு வாழ்வு கொடுத்தார்களானால் அவர்களை நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறக்கவே கூடாது. If anyone is doing good to us, then we should not forget it the whole of our life. நீங்கள் உங்களை சிந்தித்துக் கொள்ளுங்கள். Just think of you. இப்பொழுது இருக்கிற இந்த உயர்வுக்கு யார் காரணம்? You have to think that who is responsible for the lift that you have in your life. இப்பொழுது இருக்கிற இந்த மேன்மைக்கு யார் காரணம்? Who is responsible for the kind of life that you are enjoying now? இப்பொழுது இருக்கிற இந்த சுகமான வாழ்வுக்கு யார் காரணம்? Who is for the life that you are having now? அவர்களை நீங்கள் மறந்து விடக் கூடாது. You should not forget the people, those who helped you to come to this life. Hallelujah. Hallelujah. ஒருவேளை உன் பெற்றோர்
இதற்கு காரணமா இருந்திருக்கலாம். It may be your parents who are responsible for this good life. எந்த படிப்பும் இல்லாத ஒரு பெற்றோர் உன்னை படித்து ஆளாக்கி இருக்கலாம். Sometimes that uneducated parents must have educated you. சிலருக்கு பெற்றோர் இல்லாமல் இருப்பார்கள். Some of you must not have been having a parent. உடன் பிறந்த சகோதரர்கள் அதற்கு உதவி செய்வார்கள். And sometimes that is your brothers must have helped you to get your education. எனக்கு अनेक குடும்பங்களை தெரியும். I know many families. சிறு பருவத்திலே தாய் தகப்பனை இழந்தவர்கள் உண்டு. Like even when they are very young, they must have lost their parents. உடன் பிறந்த சகோதரர்கள் இணைந்து அந்த குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் ரெண்டு வரை நல்ல உயர்ந்த நிலைக்கு படிப்பித்துக் கொண்டு வருவார்கள். Then the elder brothers, they used to educate the youngers and they used to build up the family. ஆனா அதிலே சிலர் அந்த சகோதரங்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்பார்கள். Only a very few used to be grateful to those kind of brothers. ஆனால் சிலர் நன்றி இல்லாமல் போவார்கள். And many brothers are ungrateful totally. சில வேளை கணவன் மனைவி வேலைக்கு போறவங்க இருப்பாங்க. Even in families like the husband and wife, both of them might be attending to அவர்கள் job. குழந்தைகளை பெற்று போட்டுக்கொண்டே இருப்பார்கள். And they may be giving birth to children. ஆனால் இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு அவங்க குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க. But some of them, one elderly people will be taking responsibility of bringing the people. அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி வருவாங்க. And they will be helping the couple to bring up the children. ஆனா அதையும் மறந்து விடுவார்கள். But they will forget it. என் பிள்ளையை வளர்த்தாங்களே, உபசரித்தாங்களே, உதவி செய்தாங்களே, கொண்டு வந்த என் சகோதரங்களை எல்லாம் கொண்டு பார்த்தாங்களே என்றவர்கள் மறந்து விடுவார்கள். They will forget the whole thing that the elderly couple and the people they helped my children to come up in their life. அப்படி எனக்கு சில குடும்பங்களை தெரியும். And even I know some of the families. தந்த சகோதர சகோதரிகளை விட்டு வளர்த்து ஆளாக்கின குடும்பங்கள் எனக்கு தெரியும். Many families like the elderly sisters or the brothers used to help the younger ones. பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கின குடும்பங்கள் எனக்கு தெரியும். I know that the elderly couple used to help their younger people to take care of their children. ஆனால் அவர்கள் எந்த விதத்திலே நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. But we don't know how grateful they are. இது இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காரியம். This is a common thing and it's happening everywhere but it is not good. இன்னைக்கு अनेक விசுவாசிகள் இருக்காங்க. Even many like believers are there. अनेक ஊழியக்காரர்கள் அவர்களுக்காக உபவாசித்து ஜெபித்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவாங்க. Many pastors and the servants of God, they are praying for them continually. ஆனால் ஜெபித்த ஊழியக்காரங்க அந்த நிலையில தான் இருப்பாங்க. But the servants of God will be where they are. ஆனால் இவர்கள் யாருக்காக ஜெபித்தாங்களோ அவர்கள் உன்னதமான நிலைக்கு போவாங்க. But the people those who have been prayed for, they will be coming up in their life. They will be growing. ஆனால் என்னை ஜெபித்தார்களே, எனக்கு உதவி செய்தார்களே, ஆலோசனை செய்தார்களே, அவர்களுக்கு நான் நன்றியா இருக்க வேண்டும் என்ற சிந்தை அவர்களுக்கு இல்லை. But the people those who have been benefited, they will not be grateful to the pastors who prayed for them. அன்பானவர்களே, Yes, dear children of God, நமக்கு யார் ஒரு சிறிய உதவி செய்யலாம், பெரிய உதவி செய்தாலும் சரி, எல்லாருக்கும் நான் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். we will have to be grateful to all those people, whether it is a small help or the big one. வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஒரு கலசம் பச்சை தண்ணீர் கொடுத்தால் அதன் பலனை அடையாமல் போக மாட்டார். so even if you are giving just a cup of water, you will be getting the benefit. தாகத்தோடு வருகிற ஒருவனுக்கு ஒரு பச்சை தண்ணி கொடுக்கும்போது அவனுடைய உள்ளம் எவ்வளவு இளைப்பாறும் என்பது நமக்கு தெரியும். We can easily understand if you are giving a cup of water to the person who is thirsty. அநேக ஊழியர்களை நான் பார்க்கிறேன். And many servants of God that I see. ஊழியக்காரர்கள் கீழே வந்திருப்பார்கள், உதவியா இருப்பார்கள். And the servants of God might be very helpful to them. அந்த ஊழியக்காரர் அவர்களுக்கு நல்ல ஊழியங்களை ஏற்படுத்தி கொடுத்து, நல்ல காரியங்களை செய்து, நல்ல திருமணம் பண்ணி கொடுத்து, நல்ல நிலைக்கு கொண்டு வருவார்கள். And the elderly pastors might be helping the younger ones or assistants to come up in the life. ஆனால் அவர்கள் அந்த தலைமை போதகரை மறந்து அவருக்கு எதிராகவே ஒரு குடிசை போட்டு ஊழியம் ஆரம்பித்து விடுவார்கள். But very soon they will also be making just building a hut and they will forget the senior pastors. நாம் எந்த விதத்தில் நன்றி மறந்து விடக்கூடாது. We should not be ungrateful to anyone. சிறிய உதவியோ பெரு உதவியோ யார் செய்தாலும் நாம் நன்றி உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். Whether it is a small help or a big help, that we should be grateful to everybody who has ever helped us. Hallelujah. Hallelujah. நாம் வேதத்திலே நன்றி உள்ள ஒரு மனிதனை நாம் இப்பொழுது கவனிக்க போகிறோம். So we are going to see a person who is so grateful. அதன் பிறகு நாம் ஆகாரை கவனிக்கலாம். Again we'll come back to Hagar again. நீங்கள் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம், When we turn to 2 Samuel chapter 9. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2 Samuel 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 Samuel chapter 9 verse 1. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். David said, is there still anyone left of the house of Saul
that I may show him kindness for Jonathan's sake. இந்த சம்பவம் ஒரு நல்ல ஒரு சம்பவம். It's a very good incident mentioned in the Bible. நாம் எத்தனை முறை இதை வாசித்திருக்கிறோம், அதை நாம் தியானித்திருக்கிறோம் நமக்கு தெரியாது. We don't know, I don't know that how many of you read it and how many of you meditated on this verse. இங்கே தாவீது சொல்லுகிறார், நான் யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டோ? Here David is asking, is there still anyone left of the house of Saul? அன்பானவர்களே, Yes, dear children of God, தாவீதும் சவுலுக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. there was a fight between Saul and David. அதாவது தாவீதை எப்படியாவது கொலை பண்ண வேண்டும் என்று சவுல் தீர்மானம் பண்ணுகிறான். And Saul decided to kill David at any cost. சவுலுக்கு தாவீது எவ்வளவு நன்மை செய்திருக்கிறான். But David did a lot of good things to Saul. அதே சவுல் தாவீதை கொலை பண்ண But முயற்சிக்கிறான். the same Saul wanted to kill David. இந்த நிலையிலே சவுலுடைய மகன் யோனத்தான் தாவீதுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கிறான். But at this juncture, the Saul's son Jonathan, he was so kind to David. He wanted to help him. தாவீதை சவுல் எப்பொழுதெல்லாம் கொலை பண்ண வேண்டும் என்று பிளான் போடுவானோ, Whenever Saul made a plan to kill, to eliminate David, அப்பொழுதெல்லாம் தாவீதுக்கு இந்த செய்தியை அனுப்பி தாவீதை அவன் காப்பாற்றி இருக்கிறான். but Jonathan was the one who was sending the messages to David and he was protecting him. வேதம் சொல்லுகிறது, The Bible says 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, in 1 Samuel chapter 18, அதை வாசியுங்கள். just please read it. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். 12 சிநேகிதத்தை பாருங்கள். And just படிங்க. and it came to pass when he heard made an end of speaking unto Saul, that the soul of Jonathan was knit with the soul of David, and Jonathan loved him as his own soul. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear children of God, இந்த யோனத்தானுடைய ஆத்துமாவும் தாவீதுடைய ஆத்துமாவும் ஒன்றாய் இசைந்திருந்தது. and the soul of Jonathan and the David was knit together. யோனத்தான் தாவீதை தன் உயிரைப் போல சிநேகித்தான். Jonathan loved him as his own soul. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, Yes, beloved children of God. இப்படி தாவீதும் யோனத்தானும் மிகுந்த ஒரு சிநேகிதர்களாக இருந்தார்கள். Oh, they were very good friends, both Jonathan and David. நீங்கள் அந்த 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Yes, when we turn to 1 Samuel chapter 19, சவுல் தாவீதை கொலை பண்ண திட்டம் போடுகிறார். and Saul was making a plan to kill David. அதை அப்படியே தாவீதுக்கு யோனத்தான் சொல்லி எச்சரித்து அதை ஒளித்து மறைந்திரு என்று சொல்லுகிறார். So there it is given that verse that immediately Jonathan informed David and told him to hide himself. அது மட்டுமல்ல, அந்த 1 சாமுவேல் 19:4ஆம் வசனத்திலே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக பரிந்து பேசுகிறான். And even he was talking in favor of David to his father. இந்த தாவீதை கொண்டு உமக்கு எவ்வளவு கர்த்தர் ரட்சிப்பை உனக்கு கொடுத்தார். Because he was telling his father that David did a lot of good things to you. கோலியாத்தினாலே எல்லாரும் பயந்திருந்த போது அவன் பயப்படாமல் கோலியாத்தை கொன்று உமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். Yes, he was the one who killed Goliath when we were all threatened by this Philistine. நீ அசுத்தாவினால் பிடிக்கப்பட்ட போது அவன் சுரமண்டலம் வாசிக்கும் போது உமக்கு நல்ல சுகம் கிடைத்தது. And whenever you are under the influence of this evil spirit, and he was the one who was playing the harp and you are getting the relief. அவன் உமக்காக சில யுத்தங்களை நடத்தி இருக்கிறான். And even he was fighting many fights for இப்படி எவ்வளவு காரியங்கள் உமக்கு நன்மை செய்தானே தவிர தீமை செய்யவில்லை. And he was always doing good things to you, and he did not do anything wrong to you. ஆனால் நீர் ஏன் அவனுக்கு விரோதமா இந்த காரியத்தை செய்கிறீர்? But I could not understand why you are making this kind of evil plan. அதாவது இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு, and you have seen that there was a good relief to these Israelites, சந்தோஷப்பட்டீரே, and you are so happy. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதுனால், and why you are planning to kill without any reason, குற்றமில்லாத இரத்தத்தைக்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றார். and you are going to shed the innocent blood on this earth. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனைகளை தகப்பனுக்கு கொடுக்கிறான். And Jonathan was giving a good suggestions to his father. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, Yes, dear children of God, அந்த 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம், and again in 1 Samuel chapter 20,
17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது When we read verse 17, அதை வாசியுங்கள். யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். Jonathan caused David to swear again because he loved him as he loved his own soul. அந்த 1 சாமுவேலின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். When you read the first Samuel, the chapter 20, the whole of the chapter, அதில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. many things are mentioned there. இப்போ 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே Again you come back to 2 Samuel chapter 9, இங்கே யோனத்தான் இப்போ யோனத்தான் மரித்து போகிறார், சவுல் மரித்து போகிறார். and Saul was no more. Saul expired, died. இப்ப முழு ஆளுகையும் இப்ப தாவீதிடத்திலே வந்திருக்கிறது. The complete control has come in the hands of David. இப்பொழுது தாவீது இந்த யோனத்தானை நினைத்து பார்க்கிறார். Now David started thinking about Jonathan. சவுல் எவ்வளவோ தீமை செய்திருந்தாலும் சவுலையும் நினைத்து பார்க்கிறார். And even Saul has committed a lot of wrong things against David, but still he started thinking about Saul. அதான் இங்கே அவர் சொல்லுகிறார், யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்க எவனாவது சவுலின் வீட்டாரிடத்தில் இன்னும் மீதியா இருக்கிறார்களா என்று கேட்கிறார். That is why he was asking, is there anyone still alive from Saul's family? காரணம் யோனத்தான் தாவீதுக்கு ரொம்ப நன்மை செய்திருக்கிறான். Because Jonathan has did a lot of good things to David. பலவேளை உயிரை காப்பாற்றி இருக்கிறான். And he protected him at many a times. அதனாலே யோனத்தானுக்கு நன்றி உள்ளவனா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். So that is why David wanted to be grateful to his close friend Jonathan. அதனால்தான் அந்த இடத்தில் அவங்க வீட்டில் யாராவது உண்டா என்று கேட்கிறார். So that is why he was asking, is there still anyone left in his Jonathan's family? யாராவது உண்டா என்று கேட்கிறார். Is there anyone who is still alive? அப்பொழுதுதான் அங்கே சொல்லப்படுகிறது, அந்த 6, 7, 8 வசனங்களில் நீங்கள் வாசிக்கும் போது, that is why it is given in the 2 Samuel chapter 9 and 6, 7 verses. 2 முதல் சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, Even when you start reading from verse 2, அங்கே நாம் பார்க்கிறோம், there we read, அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பெயருள்ளவனை தாவீதிடத்தில் அழைத்து வந்தார்கள். They brought Sheba the servant to David. இந்த சீபா அவனுக்கு சொல்லுகிறான், And that the Sheba was narrating, யோனத்தானுடைய ஒரு மகன் இருக்கிறான், and he was telling that there is still a son of Jonathan is left, அவன் பெயர் மேவிபோசேத், and his name is Mephibosheth. அவன் 2 காலும் ஊனமுடையவன், But he is crippled in both the feet, அவன் முடவனா இருக்கிறான், and he is lame. வேற யாரும் அவன் குடும்பத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். None else are left in his family. நீங்கள் அந்த அதிகாரங்கள் முழுவதையும் வாசித்து பார்க்கும்போது, When you read the whole of the chapter, அந்த 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் முழுவதையும் படிக்கும்போது, when you read the 2 Samuel chapter 9, the whole of அந்த தாவீது உடனே அவனை மேவிபோசேத்தை அழைத்து கொண்டு வர சொல்லுகிறான். So immediately he commanded his people to bring this Mephibosheth. அந்த 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், And it is given in verse 11, ராஜகுமார் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியில் அசனம் பண்ணுவான். and he was telling that Mephibosheth will be treated as one of the king's son. அதாவது அந்த யோனத்தானுடைய மகன், That son of Jonathan, அதாவது தாவீதுடைய ஒரு மகனை போல, தாவீதுடைய பிள்ளைகள் எல்லாம் அரசகுமாரர்கள், அவருடைய ஒரு மகனை போல அவனும் என் பந்தியிலே சாப்பிடுவான். he will also be treated like my own son, and he will also be partaking in the feast of the kings. அது மட்டுமல்ல, தாவீது ஷிபாவிடத்தில் கேட்கிறான், And not only that, David asked Sheba, யோனாத்தானுக்கு சவுல் வீட்டாரின் சொத்துக்கள் உண்டு, அதெல்லாம் இங்கே என்று and கேட்கிறான். he was asking, where are the properties of Jonathan the Saul? அந்த சொத்தை எல்லாம் திரும்ப அவன் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். And I am ready to restore all the properties which belongs to them. அதிலே விவசாயம் செய்து அதில் வருகிற வருமானத்தையும் நீங்கள் இந்த மேவிபோசேத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். And you start like doing the farming and all, and whatever the income comes, and give it to Mephibosheth. பாருங்கள், தாவீதுடைய ஜீவியத்தில் எவ்வளவு நன்றியுள்ள இருதயம். And see the heart of David is such a grateful person. அதுதான் வேதம் சொல்லுது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். That is why David was growing day by day. ஒரு நன்றியுள்ள இருதயம் தாவீதிடத்தில் இருந்தது. And he had a grateful heart. ஆனால் சிலர் என்ன செய்வார்கள், And many people, what do they do? அந்த குடும்பத்தில் அப்பா இல்ல அம்மா இல்ல யாருமே இல்லையே, And there is the father and the mother are not there in that family. நம்ம ஏன் அந்த பிள்ளைக்கு உதவி செய்ய வேண்டும் விட்டு விடுவார்கள். And they will not help the child
அவங்க அப்பா அம்மா இருந்தாதான் உதவி செய்வாங்க. They will only help because they were benefited by the parents only. இல்ல அவங்க எல்லாம் இறந்தாச்சு, இப்ப நீ அவன் பையன் தானே, அவன் எப்படியாவது போட்டு விட்டு விடுவார்கள். But they are not there, only the child is left in the family. ஆனால் தாவீது அப்படி செய்யவில்லை. David was not like that. ஹல்லேலூயா. Hallelujah. அவன் நன்றியுள்ளவனா இருந்தான். He was so grateful. அருமையானவர்களே, Yes, dear children, நீங்கள் தளர்ந்து வரும்போது, when you are tired and come நீங்க to God, சோர்ந்து வரும்போது, when you are completely tired, உங்களை அழைத்து ஒருவேளை ஆகாரம் கொடுக்கிறவர்களை மறந்து விடாதீர்கள். the one who calls you and feeds you, and you should not forget them at all. ஒருவேளை உங்களுக்கு தாகத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்கிறவர்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். If anyone is giving you a cup of water when you are completely thirsty, you should not forget them. உங்களை வீட்டிலே அழைத்து உபசரித்து பாதுகாத்த அவர்களை மறந்து விடாதீர்கள். If anyone has given you the shelter and protected you, you should not forget them. அநேக வருடங்களுக்கு முன்பாக, Many years ago, நடு இரவு பயங்கரமான மழையிலே ஒரு வாலிப பெண் எங்க வீட்டுக்கு வருகிறாள். a young girl came to our house. It was the mid of the night. ஏகதேசம் 30-35 வருஷங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். I just remember it must have been around 35 years ago. அந்த பிள்ளையுடைய ஊர் சிதம்பரம் பக்கம், கடலூர் சிதம்பரம் பக்கத்தில் உள்ளவள். And the girl at that time, she belonged to near Chidambaram. அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவளை வீட்டை விட்டு வெளியாக்குறார்கள் குடும்பத்தார். And the family, they have disowned her because she accepted the Lord Jesus அவளுடைய Christ. தாய் தகப்பன் இறந்து விட்டார்கள். And the parents, they were no more. இந்த பிள்ளை ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல வேலை செய்கிறாள். And she was working in a medical store. ஆனால் அவளுடைய அக்கா அவளுடைய வீட்டுக்கு அவங்க வீட்டில் தான் வளர்ந்து கொண்டு வருகிறாள். And she was staying in her sister's house. ஒரு நாள் அவளை இரவு வீட்டை விட்டு வெளியாக்கி விட்டார்கள். But in one fine day, and she was sent away from her house. நாங்கள் உன்னை ஒன்றும் கவனிக்க முடியாது, எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு, நீ எங்கேயாவது போய் பிழைத்துக் கொள் என்று சொல்லி அனுப்பி They said that விட்டார்கள். we cannot take care of you because we already have our own children, so you should leave the house. அப்பொழுது அவருடைய அரக்கோணத்தில் அவர்களுக்கு ஒரு சொந்தக்கார சித்தி இருந்தாங்க. But that time she had a relative in Arakonam, அப்ப சித்தி இவளை ரொம்ப அன்பாய் நேசிப்பாள். and she was showing a lot of affection. தகப்பனும் தாய் இழந்த பிள்ளையாச்சே என்று அன்பு கூர்ந்து நேசிப்பார்களா. And they were showing love because she was not having any parents. அப்பொழுது நடு இரவு அந்த சித்தி வீட்டுக்கு வருகிறார். And she came to her house at the mid of the night. கடுமையான மழை, பயங்கர மழை பெய்து And கொண்டிருக்கிறது. it was heavily raining. கதவை தட்டின உடனே வந்து திறந்தார்கள். And she knocked at the door. Immediately the people came out and opened the door. உடனே அவளுடைய சித்தப்பா ஏன் இங்கே வந்தா என்று கேட்டார். And immediately her uncle asked her, why did you come here? பயங்கரமாய் திட்டி ஏன் இங்கே வந்தா என்று கேட்டார். And he scolded her and asked her that, why did you come here? அப்பொழுது எங்களுடைய சபையிலே ஒரு சகோதரி ஏலிட் என்கிற சகோதரி வந்து கொண்டிருந்தார்கள். But at that time there was a sister Angeline. இவள் Elet was there. இந்த சகோதரி அவங்க வீட்டில் வருகிற பொழுது அந்த வீட்டில் அந்த சித்தப்பா வீட்டில் குழந்தைகளை இந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடுகிற ஒரு பழக்கம் இருந்தது. ஸ்கூல் வச்சிருந்தாங்க, அதாவது பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளையை கொண்டு விடுறாங்க, அந்த சித்திய பிள்ளைய. இந்த பிள்ளை That Elet was ஏலிட் ஸ்கூல்ல. Elet was running a school, and these people they used to take their children and live in that school. அப்பொழுது அந்த பழக்கத்திலே அந்த ஏலேட்டேட்ட வந்து அழுதுருக்கிறா, இப்படி எங்க சித்தப்பா சித்தியெல்லாம் எங்களை வீட்டை விட்டு விட்டுறாங்க, நாங்கள் ராத்திரி எங்க போறது. So knowing that this girl from Chidambaram, she went to Elet and told her about all these things. உடனே அந்த ஏலேட் அந்த சகோதரி வந்து அந்த பிள்ளையை எங்க வீட்டுக்கு சர்ச்சுக்கு கூட்டிட்டு வராங்க. So immediately that sister Elet immediately brought that girl to our house. அந்த பிள்ளை 1 நாள் இங்க இருந்தது. And she stayed here for 1 or 2 days. நல்ல சத்தியத்தை சொல்லி பைபிள் எல்லாம் கொடுத்து நல்ல ஜெபம் பண்ணி இந்த பிள்ளையை நாங்கள் அனுப்பி வைத்தோம். We gave her a Bible and we told all these things about from the Bible, and then we sent her. சில நாட்களுக்கு அப்புறம் அந்த பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணது. After a few days then she called us. நான் ஒரு நல்ல ஒரு மனுஷனை திருமணம் பண்ணி இப்ப நன்றா இருக்கிறேன். And she said, I married a good man and I am in a good family. அன்றைக்கு நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்ட நன்மை செய்திருக்காவிட்டால் நான் அன்றைக்கு தற்கொலை பண்ணி இருப்பேன். And she said, if you had not accepted me, then I would have committed suicide. நான் உங்களை ஒருபோதும் மறக்க முடியாது என்று சொல்லி நன்றியோடு ஒரு கடிதத்தை போட்டிருந்தேன். And she sent a letter that saying that I will not forget your help, whatever the help you rendered. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, dear children of God, நான் நன்றி மறக்க கூடாது. we should not forget the help given to us. நான் இதை செய்தேன் என்று சொல்கிறதில்லை. It is not that we did it. இப்படிப்பட்ட நேரத்திலே நாம் அவர்களுக்கு ஒரு உதவியா இருக்கும்போது அதோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் போது அது நமக்கு ஆசீர்வாதம். In such a difficult situation and all, we should help the others so that we will be blessed. அதனால தாவீது செய்த
யோனத்தான் தாவீது செய்த நன்மையை தாவீது மறக்கவில்லை. That is why David did not forget the help rendered by Jonathan. நீங்கள் மறந்து விடாதீர்கள். You also should not forget. ஒரு சின்ன நன்மை செய்தா கூட மறந்து விடாதீர்கள். Even if it is a small help, that you should not forget it. அந்த ஆகார் என்ன செய்தால் தெரியுமா? Do you know what Agar did it? அவளுக்கு நன்றி இல்லாமல் போனது. She forgot the help. அந்த நாச்சியாரை அவள் ஏளனமாக எண்ண She ஆரம்பித்தாள். started despising her mistress. தனக்கு ஒரு வாழ்வு கொடுத்தவளை மதிக்க வேண்டியவள் மதிக்காமல் போய்விட்டாள். She would have respected the one who gave her a good life. நீங்கள் அந்த ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் When you turn to Genesis chapter 11, 11-12 வசனத்தை நாம் வாசிப்போம். when like verses 11 and 12, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக, அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அன்பானவர்களை இங்கே நாம் பார்க்கும்போது, so when we read from this, and the angel of the Lord said unto her, behold, thou art with child, and shall bear a child, son, and shall call his name Ismael, because the Lord has heard your affliction. And he will be a wild man, his hand will be against every man, and every man's hand against him, and he shall dwell in the presence of all his brethren. இங்கே நீங்கள் பார்க்கும்போது Here we see ஆண்டவர் ஆகாருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். so God is giving a promise to Agar. இந்த ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 11-12 வசனத்திலே In chapter 16 of Genesis and verses 11 and 12, ஆகாரை தைரியப்படுத்தும்படி வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். so the God is giving a promise to encourage Hagar. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? What kind of promise it was? தன் பிள்ளையை குறித்த ஒரு வாக்குத்தத்தம். And it is a promise regarding her son. அவன் துஷ்டனாய் இருப்பான். He says that he will be a wild man, அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் and his hand will be against every man, எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். and every man's hand will be against him, தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான். and he will be dwelling in hostility against his brothers. நல்ல அருமையான வாக்குத்தத்தம் அல்லவா? Do you think it's a very good promise? நல்ல வாக்குத்தத்தம் அல்லவா? A nice promise given by ஏன் God. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார்? We don't know why this promise was given. இந்த ஆகார் இந்த வேளையில என்ன செய்திருக்க வேண்டும்? What Hagar would have done? ஆண்டவரே, Lord, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை வேண்டாம். Lord, I don't want this kind of என் child. பிள்ளை துஷ்டனா இருக்க கூடாது. I don't want my child to be a wild என் பிள்ளை man. குடிகாரனா இருக்க கூடாது. My son should not be a என் drunkard. பிள்ளை கொள்ளக்காரனா இருக்க கூடாது. My son should not be a என் thief. பிள்ளை கொலகாரனா இருக்க கூடாது. Son should not be a murderer. எனக்கு தந்தா நல்ல பிள்ளையா தாரும். Lord, if you want to give me a son, give me a இல்லைன்னா good இந்த son. பிள்ளை எனக்கு வேண்டாம் என்று ஜெபித்திருக்க வேண்டும். Otherwise, you should have prayed that she did not need such a kind of ஆண்டவரே, son. நீர் இந்த வாக்குத்தத்தத்தை மாற்றும், எனக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடும் என்று ஜெபித்திருக்க வேண்டும். She would have come to God and said, like, I don't need this kind of son at all. அநேக கர்ப்ப ஸ்திரீகள் உண்டு. Many pregnant women are there, அவர்கள் வயிற்றிலே கை ஜெபம் பண்ணுவாங்க. and they will be keeping their hand on their stomach and praying, ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும் என்று ஜெபம் and பண்ணுவாங்க. they will be praying, Lord, give me a son. ஆண்டவரே, ஒரு பெண் பிள்ளையை தான்னு ஜெபம் பண்ணுவாங்க. They will be asking God to give them a female child. ஆனா எனக்கு தெரிந்த சில சகோதரர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. But I know that some of the sisters used to ஆண்டவரே, pray, ஞானமுள்ள பிள்ளைகளை தாரும். Lord, give me a child with the கர்த்தருக்கு knowledge. பயப்படுகிற பிள்ளைகளை தாரும். Give me a child with the God fear. அழகான பிள்ளைகளை தாரும் என்று ஜெபம் பண்ணுவாங்க. Give me a handsome child. அதுல தப்பு அல்ல. It's not wrong, ஏன்னா கடந்த நாட்களில் நான் ஒரு சாட்சியை நான் பார்த்தேன். because I just happened to see a witness. டிவியில ஒரு மகள் சாட்சி சொன்னாள். Yeah, one daughter was giving a அவள் முதல் குழந்தை பிறக்க போகிறது. and she was going to give birth to a first child. அதற்கு முன்பதாக அவள் ஒரு ஸ்கேன் எடுக்க போயிருந்தாள். And before that she went to the hospital to have a scan. டாக்டர் சொல்லி அனுப்புனாங்க, ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வா என்று சொல்லி The அனுப்புனார்கள். doctor told her to go and have a scan. அப்ப அந்த ஸ்கேனை எடுத்து பார்த்தபோது When the scan was taken, அந்த ஸ்கேனிலே பிள்ளையுடைய தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. and there the doctors could see that the child was in little deformed. அப்ப மருத்துவர் அழைத்து இந்த குழந்தையுடைய நிலை இப்படி இருக்கிறது, இந்த குழந்தை உனக்கு வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். Immediately the doctors advised her that you should not have this child because the child it's not properly formed. குடும்பத்தார் சொல்லி இருக்கிறார்கள். Even the family is also advised to her. ஆனால் இந்த சகோதரி விசுவாசத்திலே கொஞ்சம் தேறின சகோதரி. But she was very firm in her belief, ஆகையினாலே ஆண்டவர் சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபித்தாள். and she started praying with the tears. ஒவ்வொரு நாளும் தன் கையே தன் தலையின் மேலும் தன் கையே தன் வயிற்றின் மேலும் வைத்து ஜெபித்திருக்கிறார். Every day she used to keep her hand on her head and also on the stomach, and she was praying. ஆண்டவரே, இந்த குழந்தை இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது,
உருவாகி முடிந்து கொண்டிருக்கிறது. And she was telling that the child is taking form. நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிற தேவன். Lord, you can form the complete earth, Lord. எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தேவன் நீர். You can make everything new, Father. என் கர்ப்பத்தின் கனியை நீர் புதிதாக்கும் என்று ஜெபித்தார். Lord, the fruit of my stomach also should be எனக்கு completely changed. இப்படிப்பட்ட குழந்தை பிறக்க கூடாது. I should not have the child with இந்த deformity. குழந்தையை நான் அபார்ஷன் பண்ண போறதில்லை. And I am not going to abort this child. இதனை கர்த்தர் கொடுத்த குழந்தை. And this is a child given by God. நல்ல நலத்தோடு ஆசீர்வாதத்தோடு இந்த குழந்தை இருக்க வேண்டும். But this child should be totally completely healthy, Father. நல்ல ஆரோக்கியத்தோடு இந்த குழந்தை பிறக்க வேண்டும். Yes, I should give birth to a healthy child, அப்படி Father. என்று விடாப்பிடியாக அந்த சகோதரி ஜெபித்திருக்கிறார். And she was praying very fervently. நடந்தது என்ன? And then what happened? அவள் விரும்பினபடியே அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். Like as she wished for, she gave birth to a beautiful child. மருத்துவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாய் போனது. And it was a great surprise to the இது doctors. எப்படி நடந்தது என்று பேசிக் கொண்டார்களாம். And they could not understand how it happened. அவள் சாட்சி சொன்னது நான் டிவியிலே நான் கேட்டேன். And this was a witness given by one of the sisters. இந்த ஆகாருக்கும் அந்த ஒரு சென்ஸ் அந்த ஆகாருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்த நோக்கம் என்ன? இப்படிப்பட்ட பிள்ளை பிறக்க கூடாதுன்னு தடுத்து நிறுத்தி ஜெபிக்கத்தான். Even when the God told Agar about all this about her child, and the reason was then she would have prayed to God for not to have a child like that. ஆகார் ஜெபிக்காததனாலே, Since she was not praying, she did not pray. இன்றைக்கு நீங்கள் இந்த உலகத்தில் காண்கிறபடி, As you see in the world today, அப்படியே ஒரு குழந்தை பிறந்து உலகத்தை அசைத்து கொண்டிருக்கிறது. so there was a child, and the child is still even today troubling the whole universe. இந்த புது மொழிபெயர்ப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது காட்டு கழுதையை போல முரடனாய் இருப்பான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. And in the new translation it is given that he would be like a wild ass. காட்டு கழுதையை போல முரடனாய் இருப்பானா. He will be a like wild man, like a wild ass. அந்த எரேமியா 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே காட்டு கழுதையின் சுபாவத்தை நாம் பார்க்க முடியும். We can see in Jeremiah 2:24. அதை வாசியுங்கள். வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டுக்கழுதை காட்டுக்கழுதை நீ. So here it is given, a wild ass used to the wilderness, sniffing the wind in her pleasure, in her occasion. இச்சையின் மதவெறி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is given in her occasion. அதாவது அடக்க முடியாத காம வெறி என்று சொல்லுகிறார்கள். It is given here that like this kind of lust that could not be controlled. ஆமா, இன்னைக்கு நீங்க தேசத்தின் உலகத்தை நீங்கள் பார்க்கும்போது, when you just see what is happening in the world today, அந்த மக்களை வித்தியாசமாய் நீங்கள் பார்க்கலாம். yeah, kind of different kind of people are there. நான் அதை குறித்து விவரமாய் நான் சொல்ல விரும்பவில்லை. We don't want to discuss this here. இந்த ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனத்திலே, by that Genesis chapter 16 and verses 5 and 7, அதிலே நாம் பார்க்கும்போது ஆகாரும் சாராளும் ஆகாருக்கு அநீதி செய்கிறார்கள். படியுங்கள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 5, 6, 7. Genesis chapter 16 verse 5 to 7. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடிப்போனாள். And Sarai said unto Abraham, my wrong be upon thee. I have given my maid into thy bosom. And when she saw that she had conceived, I was despised in her eyes. The Lord judged between me and thee. But Abraham said unto Sarai, behold, thy maid is in thy hand. Do to her as it pleases thee. And when Sarai dealt hardly with her, she fled from her face.
அருமையானவர்களே, இந்த சம்பவங்களை நீங்கள் வாசிக்கும் போது Dear children of God, when you read this incident in the Bible, இந்த ஆகார் இப்பொழுது ஒரு கர்ப்பவதியாக இருக்கிறார். and now Agar is pregnant. நீங்கள் Agar is pregnant. அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் பிறகு வாசியுங்கள். You can read this, the whole of the chapter இந்த later. ஆகார் ஒரு கர்ப்பவதியாக இருக்கிறார். Now she is a pregnant lady. இனி அவளுக்கு ஒரு குழந்தை சீக்கிரமாய் பிறக்க She போகிறது. is going to give birth to a child. இந்த ஆபிரகாமும் சாராளும் என்ன செய்திருக்க வேண்டும்? What this Abraham and Sarah must have done, ஒருவேளை அவளை வீட்டிலே வைத்திருக்க முடியாவிட்டால் if they could not keep her in the house, அவளுக்கு தனிமையான ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்க வேண்டும். they must have given some refuge separately. ஆனால் அதை ஆகார் இந்த சாராளும் ஆபிரகாமும் செய்யவில்லை. But the Sarah and Abraham, they did not do that. நிற கர்ப்பிணியோட அவளை தன் வீட்டை விட்டு விரட்டி விடுகிறார். And they drove her away when she was a pregnant lady. வெறுமையாய் அனுப்புகிறார்கள். And not only that, they drove her away empty-handed. அந்த 4வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது When we read verse 4, இவள் அற்பமாய் எண்ணினது சரி, உண்மைதான். yes, it was true that she despised her mistress. ஆனாலும் தன்னினாலே கற்பம் அடைந்த அந்த ஆகாரை இவர்கள் வெறுமே அனுப்பியிருக்க கூடாது. But this Abraham should not have sent this girl, the one who was made pregnant by him. ஏன்னா ஆகாருடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற வித்தானது ஆபிரகாமுடையது. Because the seed, the one is in Agar's tummy, is of Abraham. ஆனால் வெறுமையை அனுப்பி விடுகிறார்கள். But they drove her away empty-handed. அவருடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just to think of the condition of ஒரு Agar, கர்ப்பிணி, a pregnant lady, இன்னும் சில நாளுக்குள் குழந்தை பிறக்க போகுது. and she is going to give birth to a child. அந்த குழந்தை எந்த இடத்துல பிறக்கும்? And they did not think that where she would be giving birth to a child. அவ எந்த வீட்டுல போய் தங்குவா? Where would she stay? அவளை அரவணைக்கிறது யாரு? Who is going to take care of her? அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது Who யாரு? is going to give the shelter? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். Just to think for a while. ஆனா அப்படியே அனுப்பி விட்டாங்க. But they just drove her away. அப்படியே அனுப்பி விட்டாங்க. They drove her away. ஆனா வேதம் சொல்லுகிறது, What the Bible says ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, in Genesis chapter 16 and verse 11, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார். the God heard her trouble. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார். God heard her trouble. ஆகாரும் சாராளும் ஆபிரகாமும் ஆகாருடைய அங்கலாய்ப்பை கேட்கவில்லை. But Abraham and Sarah, they did not hear her misery. இந்த அங்கலாய்ப்புக்கு காரணமாய் இருந்தவர்களே ஆபிரகாமும் சாராளும் தான். And the reason for her affliction was Sarah and Abraham ஆனா only. அவளுடைய அங்கலாய்ப்பை கேட்கவில்லை, ஆனால் கர்த்தர் கேட்டார். But they did not listen to hear the affliction of Hagar. அதுபோல இன்னும் ஆபிரகாமும் சாராளும் ஒரு தவறு பண்ணுகிறார்கள். And not only that, even Hagar and Abraham, they made one more mistake. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14 முதல் சில வசனங்களை வாசிக்கும்போது, In Genesis chapter 21, when we read from verse 14, இப்ப இஸ்மவேல் பிறந்து விட்டான். now Ishmael is born. இஸ்மவேல் பிறந்த உடனே இந்த இஸ்மவேல் என்ன பண்ணுகிறான்? ஈசாக்கை பரிகாசம் பண்ணுகிறான். And now the Ishmael was making fun of Isaac. அது சின்ன குழந்தைகள். And they were just kids. உடனே சாராளுக்கு கோபம் வருகிறது. Immediately Sarah got angry. உடனே ஆபிரகாமிடத்திலே சொல்லி ஆபிரகாம் அந்த இஸ்மவேல் குழந்தையையும் அந்த ஆகாரையும் வீட்டை விட்டு அனுப்புகிறார். Again Sarah did the same mistake. She suggested Abraham to drive this both the child and Agar away. அனுப்பும்போது ஒரு கொஞ்சம் அப்பம் கொஞ்சம் துருத்தி தண்ணியும் தான் கொடுத்து அனுப்புகிறாங்க. And they only gave her some bread and a bottle of water. பாருங்கள், ஒரு தாய் ஒரு குழந்தை And a mother and a child. அது போதுமா? Do you think that it was sufficient? அந்த இடத்துல ஆபிரகாம் சாராளும் இணைந்து இந்த தவறை பண்ணுகிறார்கள். Again, both the husband and wife, they were making a great mistake. ஆனால் கர்த்தர் அவளை கைவிடவில்லை. But God did not forsake Hagar. கர்த்தருடைய அங்கலாய்ப்பை கேட்டார். God heard her affliction. கர்த்தருடைய குழந்தையின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். God heard the cry of the lad. வேதம் சொல்லுகிறது, The Bible says, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். when you read Colossians chapter 3 and verse 25. சீக்கிரம் வாசியுங்கள். கொலோசியர் 3:25. Yes, Colossians chapter 3 அநியாயம் 25. செய்கிறவன் அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை. பட்சபாதமே இல்லை. But he who does wrong will be repaid for what he has done, and there is no partiality.
இங்கே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், Here the Paul says, அநியாயம் செய்கிறவன், the one who is doing wrong, அது ஆபிரகாமா இருந்தாலும் சரி, whether it is Abraham, அது சாராளா இருந்தாலும் whether சரி, it is Sarai, அது யாரா இருந்தாலும் சரி, whosoever it is may be, அநியாயம் செய்கிறவன் whosoever is doing the wrong, தன் அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். they will be repaid for whatever they did. அவன் சிறியவனோ பெரியவனோ, Whether it is a small or a big, அவன் செய்த இந்த சாராளும் ஆபிரகாமும் செய்த அநியாயம் என்ன? what was the mistake committed by Sarai and Abraham? வேத வசனத்துக்கு புறம்பான கருத்தை செய்தார்கள். They did against the commandment of the Bible. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, So in Genesis chapter 2, இத நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இணைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். so it is given there that the man will leave his parent and he will unite with his wife and they will be one flesh. கணவனும் மனைவியும் இணைந்திருப்பதுதான் தேவ பிரமாணம். So God's decision is that both the husband and wife to be united. அவர்கள்தான் ஒரே சரீரமாய் இருக்க முடியும். They can only be the one flesh. ஆனால் இங்கே நடந்தது என்ன? But what happened here? இங்கே சாராளும் ஆபிரகாமும் இணைந்து, Sarah and Abraham together, இந்த ஆபிரகாம் ஆகாரோடு இணைந்து விடுகிறார். ஆகாரோடு இணைந்து விடுகிறார். and ஆகாரோடு சேர்ந்து விடுகிறார். யாரு? ஆபிரகாம் ஆகாரோடு இணைந்து விடுகிறார். Yes, like Abraham joined with Hagar. இதனாலே இன்றைக்கு என்ன ஆச்சுன்னா தேவனுடைய கோபம் அங்கே வருகிறது. So that is why we got God's anger there. அதான் பவுல் சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான். That is why Paul says whosoever is doing a wrong thing and they will be repaid for whatever they did it. அவரிடத்திலே பட்சபாதமே இல்லை. And there is no partiality at all. எல்லாரும் அவருக்கு முன்பாக ஒன்றுதான். Like in front of him everyone is same. அதான் 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரத்தை எடுங்கள். So when you turn to 2nd Chronicle chapter 19, 7வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, in verse 7, ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. ஆகையால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. therefore let the fear of the Lord be upon you. எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். And take care and do it carefully. நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கு பயத்தோடு எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை செய்ய வேண்டும். Whatever we do, we ought to heed and do it. ஹல்லேலூயா. Hallelujah. அதனா எச்சரிக்கை இல்லாவிட்டால் பின்னால பல பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டியது வரும். If we are not careful, then we will have to face many problems. இந்த ஆபிரகாம் எச்சரிக்கையாய் இருந்திருந்தால், had Abraham was careful, இப்பொழுது நாம் சில ஜாதிகள் மூலம் அனுபவித்து வருகிற வேதனை அனுபவித்திருக்க மாட்டோம். whatever the tribulation that we are facing because of a community, that we won't do that. இங்கே நீங்கள் பார்க்கும்போது, here when we see here ஆதியாகமம் 21:17ஆம் வசனத்திலே, in Genesis 21 verse 7, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். God heard the cry of the lad. இப்பொழுது இந்த பிள்ளை எங்கே இருக்கிறது? Where is the child now? வனாந்தரத்திலே இருக்கிறது. The child is in the desert. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை எடுங்கள். Yes, turn to chapter 21 of Genesis. 18, 19, 20, 21 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, Yes, when we read verses 18, 19, 20, அந்த 20வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். தேவன் பிள்ளையோடு கூட இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து, அவன் பிள்ளை வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்தது. வில் வித்தையிலே வல்லவன் ஆனான். போதும் படி. and God heard the voice of the lad, and the angel of God called to Hagar out of heaven and said unto her, 18, 20. and his mother took him a wife out of the land of Egypt. அருமையானவர்களே, இந்த ஆகாருக்குள் ஒரு வைராக்கியம் வந்தது. And she was persistent of one thing. இந்த சாராளும் ஆபிரகாமும் இணைந்து இந்த ஆகாரை வீட்டை விட்டு வெளியாக்குனதுனால, Sarah and Abraham, they were united and sent her away. அந்த குழந்தையின் முகத்தை கூட பார்க்காமல், இந்த குழந்தையின் தாய் எங்கே போவார்கள் என்ற சிந்தை இல்லாமல், Even they were not even considering the small child, so they drove. ஒரே நிமிடத்துல அவர்கள் ஒரு தண்ணியும் கொஞ்சம் அப்பவும் கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. In a fraction of a second, they just gave her some bread and a bottle of water and send her out. இந்த ஆபிரகாம் சாரால் இவங்க எங்க போவாங்க, எங்க தவங்காங்க, சின்ன குழந்தை இருக்க, இந்த குழந்தை எங்க வைப்பா, ஒண்ணும் அவங்க கவனிக்கல. They did not think anything of her, like where would she go and where would she stay, nothing of that. சாரால் என்ன சொன்னாலோ அதை அப்படியே ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டார். Abraham accepted whatever Sarai said. அவன் மனைவி இடத்துல ஒன்னும் ஆகாருக்காக எந்த விதத்திலும் பரிந்து பேசினதாக இல்லை. He did not argue for Hagar
to his wife. அருமையானவர்களே, Yes, dear children of அந்த God, 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது when we read verse 20, ஆகார் எந்த ஊருக்கும் போகல, Agar did not go anywhere, did not go to any village. சொந்த பந்தங்களை தேடி போகல, She did not go in search of her relatives, வனாந்திரத்திலேயே இருந்தார். but she went to the desert. வனாந்திரத்திலே இஸ்மவேலை வளர்த்தினான். And she was bringing her child in the wilderness only. அவ்வளவு அவளுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. And she was so fervent in that. ஒன்றுமில்லாம என்ன துரத்தின ஆபிரகாம் சாராள் அவர் சந்ததிக்கு எதிராக என் பிள்ளையை வளர்த்து காட்ட வேண்டும். And she was thinking that I am going to bring up my child because they drove me out. ரொம்ப வைராக்கியமா இருந்தான். And she was very fervent. அதனாலே அவன் வில்வித்தையில் வல்லவனானான். So she became very good an archer. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, Yes, dear children of God. இந்த இடத்திலே ஆகாருடைய வைராக்கியம் பாராட்டத்தக்கது. And here we will have to appreciate her boldness. ஆனால் ஆகார் செய்த தவறு என்ன? And what was the mistake committed by Agar? இஸ்மவேலை குறித்த வெளிப்பாடு அவளுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தாலும் When there was a revelation about her child son Ismail, அவள் தடுத்து ஜெபித்திருக்க வேண்டும். she would have prayed to God for that. அவள் வைராக்கியமாகவே அந்த குழந்தையை ஒரு துஷ்டனாகவே வளர்க்க ஆரம்பித்து விட்டாள். But she was also bringing up the child as it was said by God. ஏனென்றால் ஆகாரும் இந்த சாராளும் ஆபிரகாமும் செய்த தீமையை மனதிலே வைத்துக்கொண்டு Because she was just keeping the wrong things done to her by this couple. அந்த தீமைக்கு எப்படியாவது ஒரு பழி வாங்க வேண்டும் உணர்வோடு தன் பிள்ளையை அவள் வளர்த்திருக்கிறார். She wanted to take revenge to this couple. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. அதனால தான் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே So that is why in chapter 21 and verse 20, அவள் எந்த உறவினிடத்திலும் போகல, she did not go to any of her relatives. எந்த சொந்த பந்த இடத்திலும் போகல, She did not go to any of her. வனாந்திரத்திலே வளர்ந்தாள். And she was taking care of child in the wilderness. வனாந்திரத்திலே பிள்ளையை வளர்த்து காட்டினாள். She was taking care of bringing up the child in the wilderness. வைராக்கியத்தோடு பிள்ளையை வளர்த்தாள். She was with a strong mind. She was bringing up the child. இந்த தவறு காரணம் யார்? And who was responsible for this mistake? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இதிலே முக்கிய பங்குண்டு. And only this Abraham and Sarai were responsible for this. அன்றைக்கு ஆபிரகாம் சாராளும் ஆகாரை அரவணைத்து சென்றிருந்தால் Had they embraced her, இந்த நிலை வந்திருக்காது. this situation must not have happened. ஆகாருக்கு இந்த வைராக்கியம் வந்திருக்காது. Like Hagar must not have taken a strong decision like this. ஆகாருக்கும் அவளுக்கு கொடுத்த நல் வாழ்வை அவள் நினைத்து தன்னுடைய எஜமாட்டிக்கு நன்றி உள்ளவளாய் இருந்திருக்க வேண்டும். And even Hagar also should have been grateful to her mistress for getting a good life. அவளும் தன்னுடைய நாச்சியாரை அற்பமாய் எண்ணினால் மகனும் அந்த மகனை பரிகாசம் பண்ணினான். Even Hagar also despised her mistress, and the son also did the same thing. இந்த தவறை அவர்கள் அந்நாளிலே செய்ததினாலே Because of the mistake they committed, இந்த நாள் உலகம் முழுவதும் அந்த ஜாதி ஆகாருடைய வம்சத்தை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். that is why, because of that, even today there is a great threat from this community. அவர்களுடைய காரியங்கள் இப்போது மற்றவர்களுக்கு விரோதமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. Even today their hands are against many people. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் ஆகாருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரே, And when the God gave the promise to Hagar, உன் மகன் துஷ்டனா இருப்பான் என்று சொன்னபோது when he said that your son is going to be wild, ஆண்டவரே இந்த அனுபவம் வேண்டாம் என்று அவள் கதறி அழுது ஜெபித்திருக்க and வேண்டும். she would have prayed, Lord, that I don't need a son like that. அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரே, When the God said that your son's hand will be against everybody, எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாய் இருக்கும் என்று ஆண்டவர் he சொன்னாரே, also said that everybody's hand will be against your son. தன் சகோதரருக்கு எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்று சொன்னாரே, When he said that he will be dwelling in like a hostility against his brothers, இவைகளெல்லாம் ஆகார் மனதிலே வைத்து ஜெபித்திருக்க வேண்டும். she would have kept everything and she would have prayed to God. இப்படி ஒரு பிள்ளை சமுதாயத்துக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி She இருக்கணும். would have told that no, Lord, I don't need such a child for this society. அவன் ஆசீர்வாதமான பிள்ளையா இருக்க வேண்டும் என்று ஜெபித்திருக்க வேண்டும். She would have prayed that, Lord, I need only a son who could be a blessing to the society. ஆனால் அவள் சாராளையும் ஆபிரகாமையும் பழி வாங்குறதாக நினைத்து But she wanted to take revenge against these people, தன் பிள்ளையை துஷ்டனாக வளர்க்க and ஆரம்பித்தார். she also bringing up the child in the same way. அன்பானவர்களே, Yes, dear children of God, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, all those who are listening to this, யாரையாவது பழி வாங்க வேண்டும் என்று நினைத்து உங்கள் பிள்ளைகளை அப்படி நீங்கள் தவறான போதனையை கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறீர்களா? just to take revenge on the others, you should not bring up the child like this. யாராவது அப்படி நீங்கள் செய்வீர்களானால் If any one of you is doing like that, உங்கள் தவறை உணர்ந்து கொள்ளுங்கள். please realize your mistake. ஆண்டவரே, என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று செபியுங்கள். So pray that my child should be a blessing to the others. ஒருவேளை அநேகர் நீங்கள் கர்ப்பவதியா இருக்கலாம். Many of you might be pregnant, உங்கள் வயிற்றிலே கை வைத்து நீங்களே ஜெபியுங்கள். and keep your eyes on your
stomach and pray. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் குழந்தைகளா இருக்கலாம், And your children might be toddlers, ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் வளர்ந்தவர்களாய் கூட இருக்கலாம். and your children must have been grown up, அவள் உங்கள் பிள்ளைகள் தான். and they are your children. அவருடைய தலையில் கரத்தை வைத்து நீங்கள் செபியுங்க. And keep your hands on them and pray. ஆண்டவரே, என் பிள்ளை துஷ்டனா இருக்க கூடாது. And say that my child, son, the ஆண்டவரே, child என் should not பிள்ளை be a ஒரு wild man. என் பிள்ளை ஒரு குடிகாரனா இருக்க கூடாது. My son should not be a drunkard. ஆண்டவரே, என் பிள்ளை ஒரு ரவுடியா இருக்க கூடாது. Lord, my child should not be a rowdy. என் பிள்ளையினாலே சமுதாயத்துக்கு எந்த கேடு வரக்கூடாது. And say that, like prayed that my son, my children should not be a problem to the society. ஆண்டவரே, என் பிள்ளை சமுதாயத்திலே ஒரு நேர்மையுள்ள பிள்ளையாய் ஆசீர்வாத பிள்ளையாய் இருக்க வேண்டும். And pray that my children should be a blessing to the society. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் செபியுங்க. You should always pray for your children every day. ஆனால் கர்த்தர் அந்த பிள்ளைகளை காத்துக்கொள்வார். Then the God will protect the children. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் கண் முன்னாலே நிறுத்துவார். And God will bless your children and keep them in front of you. ஆகாருடைய வைராக்கியம் வேண்டாம். And like you should not have that kind of ஆகார் mind which எங்கே Agar had. போகாமல் அவள் வனாந்திரத்திலே இந்த பிள்ளையை வளர்த்து காட்டினாள். She did not go anywhere, but she stayed in the wilderness and bringing up the child. அவ்வளவு இருதயத்தின் வைராக்கியம் அவளுக்கு இருந்தது. And she had such a strong thought in her mind. ஆபிரகாமும் சாராள் அந்த தவறை செய்திருக்கவே கூடாது. And Abraham and Sarah must not have done this error. எப்படி ஒரு கர்ப்பிணியை தனிமையாக வெளியே அனுப்ப முடியும்? They must not have drawn this pregnant women out of the house. எப்படி ஒரு சின்ன குழந்தையையும் தாயையும் வெளியே அனுப்ப முடியும்? They must not have drive this small child and the mother. இந்த ஆபிரகாம் தான் மனைவி எது செய்கிறா சொன்னாலோ அதையெல்லாம் அப்படியே கேட்கிற மனுஷன். Abraham was very submissive and he heard whatever his wife was telling him. அதனால் தான் ஈசாக்கை ஆண்டவர் பலி செலுத்த சொல்லும்போது, And that is why when God told Abraham to sacrifice Isaac, ஆபிரகாம் அதை சாராளுக்கு மறைத்தார். that is why he did not inform anything to his wife. அது சொல்லவே இல்லை. He did not tell her anything. சொன்னால் சாராள் விடமாட்டாள். And he knew that Sarah would not allow him to do that. சாராளை ஏத்து நிற்கக்கூடிய தைரியமோ பலமோ ஆபிரகாமுக்கு உள்ளதாக தெரியவில்லை. And from the Bible we understand that Abraham did not have the courage to talk anything against Sarai. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear children of God, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து just think for a while, நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்து take a good decision, குடும்ப வாழ்க்கையை சீர்படுத்தி ஆசீர்வாதமாக நடத்தி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். and correct your family and lead a very good family. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். Let us close our eyes and pray. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் துஷ்டராக இருக்கிறார்களா? If your children are wild, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்துள்ள வெளிப்பாடு தரிசனங்கள் அந்த பிள்ளை உங்கள் வயிற்றில் இருக்கும்போதே கர்த்தர் கொடுத்தும் அதை நீங்கள் உதாசீனப்படுத்தினீர்களா? has he ignored any revelations given to you by God when you were pregnant? பிள்ளைகளை குறித்து நம்முடைய எதிர்காலத்தை குறித்து சில தரிசனங்கள் சொப்பனங்கள் நமக்கு வரும்போது அதை அலட்சியம் பண்ணினோமா? Whether we have ignored any of the revelations given to us by God? நமக்கு வருகிற ஆபத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி அதை தடுத்து நிறுத்தி ஜெபிக்க மறந்து விட்டோமா? Like we must have ignored whatever the warning given to us by God. அதை இன்றைக்கு நாம் நினைத்து ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். So let us remember all those things and like commit ஆண்டவரே, ourselves and pray. ஆண்டவரே, என் பிள்ளை என் வயிற்றில் இருக்கும்போது நான் ஜெபிக்க மறந்து விட்டேன். And tell God, the Lord, I forgot when I was pregnant. நீர் என் பிள்ளை குறித்துள்ள தரிசனத்தை கொடுத்தும் அதை நான் ஜெபிக்க மறந்து விட்டேன். Lord, I did not pray even when there was a revelation to me. தயவாய் எனக்கு மன்னியும் என்று சொல்லுவோம். And ask God for his forgiveness. ஒருவேளை உங்கள் பிள்ளை பெரிய வயதுள்ள பிள்ளையா இருக்கலாம். And your child might be a very ஆனால் grown up child. உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளைகள் தான். But anyhow they are your children. ஒருவேளை உங்களுக்கு 70 வயசா இருந்து உங்கள் பிள்ளைக்கு 50 வயசா இருக்கலாம். Even you may be 70 and your child may be 50. அது உங்கள் பிள்ளை தான். Anyhow he or she is your நீங்கள் child. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள். And just to say a single word. ஆண்டவரே, இந்த பிள்ளை குறித்த வெளிப்பாடு எனக்கு இருந்தது. And the Lord said to the Lord, yes Lord, there was a revelation about this இந்த child. பிள்ளை குறித்த தரிசனம் எனக்கு நீர் தந்தீர். Yes, there was a dream about this child. ஆனால் நான் என் பிள்ளைக்காக ஜெபிக்க மறந்து But I விட்டேன். forgot completely to pray for my child. எனக்கு நீர் மன்னியும் என்று சொல்லி And say like, Lord, forgive me. மறுபடியுமாய் பிள்ளைக்காக ஜெபியுங்கள். Again start praying for the child. ஒருவேளை இன்னும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால் If you are not giving importance for your child, உங்கள் பிள்ளைகளின் பெயரை சொல்லி இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்க. and start naming your children and start praying. இந்த உலகம் புல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. And the world is under the control of the devil. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் புல்லாங்கனுக்குள் சிக்கி பிள்ளைகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Our children sometimes they are trapped by this devil. பிள்ளைகள் மூலம் பொருளாதாரத்தை இழந்து வருகிறோம். And because of the children sometimes we are losing our
property and the wealth. பிள்ளைகள் மூலம் சமாதானத்தை இழந்து வருகிறோம். We are losing our peace, Lord. நம்முடைய பிள்ளைகள் மூலம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற நல் மதிப்புகள் இழந்து வருகிறோம். Sometimes we are losing our reputation because of the children. மற்றவர்கள் நம்மை கேவலமாக அற்பமாய் நினைப்பதற்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். And sometimes we are despised because of the children. ஆண்டவரே நிலைமையை மாற்றும் என்று நாம் ஜெபிப்போம். And pray to the Lord to change the whole இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லுவோம். thing. And ask God to forgive us. என் தவறுகளை நான் உணர்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோம். Tell Lord, Lord, and we understand my mistakes and forgive me. ஒருவேளை காலங்கள் கடந்து போனாலும் Even sometimes the times are pausing, நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். but our God is eternal. நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். Our God is eternal. அவர் நமக்கு உதவி செய்வார். He would help us. பிள்ளைகளை குறித்துள்ள கலக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? If you are troubled because of our children, அந்த கலக்கத்தோடு நீங்கள் இப்பொழுது காணப்படுகிறீர்களா? if you are here with this trouble, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். God would help you. பிள்ளைக்காக செபியுங்கள். And start praying for your children. எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Loving Father, we thank thee, Father. இந்த மாலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Yes, Lord, we thank for this good evening. எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். Lord, we pray for all those who are united with us. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெரிய பிரச்சனை இந்த குழந்தைகள் பிரச்சனை. Lord, in every family there is a problem of the child fall. அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். In many families the children are the blessing. அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் மூலமாய் பெற்றோருக்கு வேதனைகள். And in many families the children are the trouble to them. ஒருவேளை பெற்றோருடைய குறைகள் இருந்தாலும், And even if it is a mistake of the parents, பிள்ளைகளை குறித்துள்ள வெளிப்பாடு பெற்றோருக்கு கிடைத்து அதை செபிக்க மறந்திருந்தாலும், yes, Lord, they must have got the revelation, but they must have forgot to pray. ஒருவேளை பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்த அறியாமல் போயிருந்தாலும், Lord, they must not let the children in the way they should be led. நீர் இரக்கமாய் மன்னித்து இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். Lord, be compassionate and be gracious to them. பிள்ளைகள் மூலம் ஏற்பட்ட அவமானம் போதும், Whatever the despised that they faced, நிந்தைகள் போதும், yes, Lord, whatever the problem they faced, பிள்ளைகள் மூலமாய் பெற்றோர் அலைந்தது போதும், yes, Lord, whatever the trouble they had, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை நீர் உண்டாக்க Lord, வேண்டும் என்று bring an end to ஜெபிக்கிறோம். all these problems, Father. எங்கள் ஜெபத்திற்கு பதில் தாரும். Lord, give us an answer for our prayer. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. In Jesus' name, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நீக்கிய சிநேகமும் பராமரியும் பாதுகாப்பும் நம் அனைவருடன் கர்த்தருடைய வருகிறவர்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. hallelujah.